ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி நம்ம சில்சிலா ட்ராமாவோட ஆல் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு மூவி பார்த்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் சில்சிலா ட்ராமாவில் தொடர்ந்த 4 எபிசோடா மகா சங்கமம் எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியா? அந்த மகா சங்கம் எபிசோட்னா என்ன அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. அது வந்து ஒரு எபிசோட் டியூரேஷன் மட்டுமே 40 நிமிஷத்துக்கும் மேலே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ஃபேவரட் சீரியல் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மகா சங்கமம் ஷோல வந்து கலந்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது குணால், நந்தினி இவங்க 2 பேரோட அஃபேர் இருக்குல்ல, அதை பற்றி மௌலிகிட்ட மறைமுகமாக சொல்றதுக்கு நிறைய ஆக்ட்ரஸ் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளோட ஃபேவரட் ஆக்டர்ஸ்லாம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல இங்க வந்து மௌலி வீட்டில தான் காட்டுறாங்க. இங்க விநாயகர் சதுர்த்தி பூஜை நடக்குது. அதுக்காக நந்தினி அவளோட கையாலேயே பிள்ளையார் சிலையை வந்து வடிவமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பான். ஸோ அதை பார்த்த உடனே வந்து வா, இது ரொம்பவே நல்லா இருக்கே, ஓகே இதையே நம்ம பூஜைக்கு எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மௌலி சொல்ல, உடனே வந்து மௌலியோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடி, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? அதான் நம்ம வீட்டுல ஏற்கனவே பிள்ளையார் சிலை இருக்குல்ல, அதுலதான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பூஜை பண்ணணும். இவ வந்து புருஷன் இல்லாதவ, ஏற்கனவே வந்து இவளுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் இருக்கு. இவ கையால வந்து செஞ்ச இந்த பிள்ளையார் சிலையா நம்ம பூஜைக்கு எடுத்துக்கணும்? அதெல்லாம் முடியாது, இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திட்டிடுறாங்க. இதனால நந்தினிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே கண் கலங்கிட்டு சொல்றா, இல்ல மௌலி வேணாம், அவங்க சொல்றது கரெக்ட் தான், நீ வந்து ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த சிலையே பூஜை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்ப குணால் சொல்றா, எதுக்கு 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பிள்ளையார் சிலையை வச்சு நீங்க 2 பேருமே இங்க பூஜை பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறான். ஓகே, இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பூஜை வந்து பண்றாங்க. அப்பதான் அங்க வந்து ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான் வந்து காட்டுறாங்க. அவங்கள பார்த்தோன்னா மௌலிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இவ தான் என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ இவளை வந்து எல்லாத்துக்குமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவளும் வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து பேசிட்டு இருக்கா. இவங்களை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, தமிழ்ல வந்து பூவிலி வாசலிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமால இவங்க வந்து லீட் ரோல் வந்து பண்ணியிருப்பாங்க. ஹிந்தியில அந்த சீரியல் நேம் வந்து உடான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு இந்த சீரியல் ஹீரோயின் ஞாபகம் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து பிள்ளையார் காதுல வந்து ஏதோ ஒன்று சீக்கிரட்டா சொல்லணுமாமா, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் நீங்க வேண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு பக்கம் நந்தினி வந்து என்ன சொல்றான்னா, கடவுளே, குணால் வந்து என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், நான் ரொம்ப கஷ்டத்தை வந்து என்னோட வாழ்க்கையில அனுபவிச்சுட்டேன், குணால் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கை அழகானுச்சு, அதனால அவர் என் வாழ்க்கையில எப்பவுமே இருக்கணுங்கிற மாதிரி அவ வேண்டிக்கிறா. இன்னொன்னு பக்கம் மௌலி என்ன வேண்டிக்கிறா அப்படின்னா, குணால் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும், அவன் எப்பவுமே என்ன வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிறான், அவன் தான் எனக்கு இனிமே 7 ஜென்மத்துக்கும் அவன் தான் எனக்கு புருஷனா வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வந்து குணாலை பத்தி தான் வேண்டிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுக்கும் போது ஜோடியா தான் சேர்ந்து எடுப்பாங்க போல. குணால், மௌலி 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்கும் போது நந்தினி மட்டும் தனியா வந்து ஆரத்தி எடுக்க வரும்போது அங்க பூசாரி வந்து சொல்றாரு, இந்த பாருமா, நீ தனியாலாம் ஆரத்தி எடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதும் அதோட வீட்டுல எல்லாருமே சேர்ந்து பேசுறாங்க. மௌலி, குணால்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, அவ எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா எடுக்கிறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே எடுத்துட்டு இருக்கான். அப்ப எல்லாருமே வந்து கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு இருப்பாங்க. இதான் சாக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குணால் என்ன பண்றா, யாருக்கும் தெரியாம அவ வந்து நந்தினி கூட சேர்ந்து ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த உடான் ஹீரோயின் இருக்கால, அவ வந்து பாத்துடுறா. என்ன நடக்குது, இங்க மௌலியோட ஹஸ்பண்ட் தானே இவர் ஏன் நந்தினி கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்கா. பூஜை முடிஞ்சதுமே நந்தினி கிட்ட வந்து பிரசாதம் கொடுக்குறேங்கிற பேர்ல அவகிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்கிறான். அவளையே பார்த்து ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவ கூட டிஃப்ரெண்டா செல்ஃபியும் எடுத்துக்கிறான். இதெல்லாம் பார்க்க அந்த பொண்ணுக்கு ரொம்பவே டவுட் ஆகுது, ஏதோ தப்பா இருக்கு, இந்த விஷயத்த கண்டிப்பா மௌலிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. உடனே வந்து மௌலிட்ட வந்து சொல்றா, மௌலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் கூட கொஞ்சம் தனியா வா அப்படின்னு சொல்லிட்டு தனியா அழைச்சிட்டு போய் பேசுறா.
இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரை பத்தி தான் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவ பேச வரும்போது மௌலியை யாரோ கூப்பிட்டுருவாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுவா. போயிட்டாலே இப்ப எப்படி மறுபடியும் சொல்றது அப்படின்னு இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பா. அதோட இங்க குணால் நந்தினியை காட்டுறாங்க. குணால் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் இன்னைக்கு விரதத்துல இருக்கேன். சோ அதனால நான் இந்த விரதத்தை முடிக்கணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்றான், என்ன சொல்றீங்க, நான் எப்படி எல்லாருக்கும் முன்னாடி ஊட்டி விட முடியும், அதெல்லாம் சரியா வராது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, நீ வந்து ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதோட இந்த பொண்ணு இருக்கால, அவன் வந்து மோலி கிட்ட மறுபடியும் வந்து பேசுறதுக்கு வரா, உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி அவ பேச வரும்போது அவளுக்கு வந்து ஒரு கால் வந்துடுது, இந்த மாதிரி உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட வீட்டுல வந்து யாரோ எமர்ஜென்சியா கூப்பிட்டுருப்பாங்க போல. மோலி, நான் வந்து அடுத்த ஃபங்க்ஷன்ல வந்து நான் கலந்துக்கிறேன், சோ நான் இப்ப எமர்ஜென்சியா போகணும், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை விட்டு அவ போயிடுறா. வந்தவ அந்த உண்மையை சொல்லாமலே போயிட்டான்னு தான் சொல்லணும். இங்க வந்து கிச்சன்ல காட்டுறாங்க, நந்தினி வந்து சமைச்சிட்டு இருக்கும் போது அங்க இவன் தண்ணி எல்லாம் குடிச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு நந்தினி, டைம் வந்து ஆகிட்டே இருக்கு, ஃபாஸ்டிங் முடிக்க வேண்டிய டைமும் ஆயிடுச்சு, நீ கண்டிப்பா ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன், ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போறான். ஏன் தான் அவர் பண்றாரு, புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இங்க அந்த சைக்கோ பையன் ராஜ்தீப்பை தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுல எல்லா பொருளையும் அப்படியே போட்டு உடைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து குணால் நந்தினி ஒன்னா ஹக் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது செம்மையா கோவம் வருது. என்னதான் இருந்தாலும் அவனோட பொண்டாட்டி இல்லையா, சோ அதனால அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். அதனால செம்மையா காண்டாரான். இந்த விஷயத்தை எப்படியாவது மௌலிட்ட நம்ம சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. அதோட கோயிலுக்கு வந்து மௌலி, குணால், நந்தினி எல்லாருமே வந்து போறாங்க. அங்க வந்து 2 விதமான ஜோடி வந்து வராங்க. இவங்க எல்லாருமே வந்து ஹிந்தில அந்த சமயத்துல ஃபேமஸா போன டிராமாலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதுல ஒரு ஆள் வந்து சொல்றான், வாவ், பாக்கிறதுக்கு வந்து நீங்க 2 பேரும் அவ்வளவு அழகா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி குணால பார்த்து சூப்பர் பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டு மௌலிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாது. டக்குன்னு சொல்லுவா, இல்ல இல்ல, இவ வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஓ அப்படியா, சாரி, நான் வந்து தப்பா நினைச்சுக்கிட்டேன், இவங்க 2 பேர் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பூஜை எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியா அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப மௌலி அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்க்கும் போது கரெக்டா அந்த இடத்துல அந்த சைக்கோ பையன் இருப்பான். உடனே இவனை பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வருது. உனக்கு வெக்கமாவே இல்லையா, இன்வைட் பண்ணாத ஒரு இடத்துக்கு எப்படிடா நீ எல்லாம் வர, ஒழுங்கு மத்திய இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. இந்த பாரு மொழி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உன்னோட லைஃப் சம்பந்தமான விஷயம், அதை சொல்லதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவ வந்து ஒண்ணுமே புரியாம இவன் என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க அப்படியே குணால் நந்தினியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ஃபாஸ்டிங் வந்து இருந்திருப்பாங்க இல்லையா, சோ அதனால நந்தினி வந்து அவளோட கையாலேயே குணாலுக்கு வந்து ஊட்டி விடுறான். அதே மாதிரி அவனும் ஊட்டி விடுறான். இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிட்டு இருக்கிற அந்த சமயத்துல இங்க மோலி கிட்ட அந்த சைக்கோ பையன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர்ல இருக்கா, 2 பேரும் கள்ள தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறான். இதை கேட்ட மோலிக்கு எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு திமிர்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல பலான்னு அரைஞ்சிடுறான். என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஃப்ரெண்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும், அவங்க 2 பேரும் மேல நான் அறிவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன், அவங்க வந்து இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை செய்ய மாட்டாங்க, எனக்கு கண்டிப்பா துரோகம் பண்ண மாட்டாங்க, அவங்க ஒண்ணும் ஒன்ன மாதிரி இல்ல, ஒன்ன மாதிரி பொறுக்கி பேசுற பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் மேல அவன் நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது இந்த ஒரு சீனை பார்த்தாலே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அங்கிருந்து கோவமா போயிடுவான். அதே இடத்துலதான் நந்தினி குணால் 2 பேரும் ஊட்டி விட்டுட்டு ஒன்னா இருப்பாங்க. ஆனா இவ வந்து அதை பார்க்க மாட்டா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வரும். அதுல அவ பிஸியா பேசிட்டு இருக்கும் போது இவளோட வாய்ஸ வந்து நந்தினி குணால் கேட்டுடுறாங்க. ஐயோ, மௌலி இங்கதான் இருக்காளா, நம்ம 2 பேரும் ஒன்னா பார்த்தா தப்பாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. மௌலி திரும்பி பாக்குறா. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் இல்ல. அதுக்கு பதிலா குணால் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அவனை பார்த்த உடனே அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் நந்தினி கூட இருந்துட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்ப வந்து மௌலிய ஹக் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. இப்ப வந்து மௌலி கூட யார் இருக்கான்னு கண்டுபிடிங்க பாக்கலாம். அட ஆமாங்க, நம்மளோட ஜெனிஃபர் விங்கிட்டு தான். நம்மளோட ஜெனிஃபர் விங்கிட்ட தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? மாயா, பேப்பனா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சூப்பர் டூப்பர் டிராமாலாம் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஜெனிஃபர் விங்கட்டோட ஃபேன்ஸ் எல்லாருமே மறக்காம கீழே ரெட் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எவ்வளவு பேருக்கு ஜெனிஃபர் விங்கட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு.
மௌலி வந்து ஜெனிஃபர்ட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கா. ஸ்வீட்லாம் கொடுத்து இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசிட்டு இருக்கும்போது மௌலி அந்த இடத்துல யாரோ கூப்பிடுறாங்க. ஐயோ, இன்னைக்கு வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன் நான். ஏன்னா வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன். அதனாலதான் எதுவும் நினைச்சுக்காதீங்க. நான் வர வரைக்கும் குணாலோட போன் என்கிட்ட இருக்கு. இதுல நிறைய போட்டோஸ் இருக்கும், அதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்துட்டு இருக்கா. பார்க்கும்போது அதுல அதிகமா குணால், நந்தினி இவங்க 2 பேரும் போட்டோஸ் தான் அதிகமா இருக்கு. ரொம்ப நெருக்கமான போட்டோஸ். உடனே இவளுக்கு டவுட் வருது. என்னடா இது, மோலி தானே குணாலோட ஹஸ்பண்ட். அப்படி இருக்கும்போது ஏன் நந்தினி கூட இவ்வளவு க்ளோஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க வந்து பிள்ளையார் சிலையும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு டான்ஸ், பாட்டு, ஆட்டம் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளோட நந்தினியும் மௌலியும் ரொம்ப ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல சைக்கோ பையன் மூஞ்சி ஃபுல்லா கலர் பொடியை பூசிக்கிட்டு மாறு வேடத்துல அந்த இடத்துல வந்திருக்கான். இவங்க 2 பேரையுமே வந்து இவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது குணாலுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது. உடனே திரும்பி பாக்குறான். அந்த நேரத்துல அவனும் திரும்பிக்கிறான். அதனால இவனால கண்டுபிடிக்க முடியல. பட் எல்லாரும் நார்மலா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மௌலிக்கு வந்து கால் வருது. அதுல யார் பண்ணிருப்பா அப்படின்னா, போன எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உடான் சீரியல் ஹீரோயின் இருக்கால, அவ வந்து நந்தினி, குணால் இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மௌலிட்ட வந்து சொல்லணுங்கிறதுக்காகவே போன் பண்ணிருப்பா போல. மௌலி, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டார்ட் பண்ணும் போதே இங்க பயங்கரமா சவுண்ட் எல்லாம் வந்து கேக்குது. சோ அதனால எனக்கு புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு மௌலிக்கு வந்து சுத்தமா காதுல விழல. அவ கேட்டுட்டே இருக்கா. இந்த மாதிரி உன்னோட ஹஸ்பண்டும் உன்னோட ஃப்ரெண்டு நந்தினியுமே வந்து ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஆரத்தி எல்லாம் எடுத்தாங்க. இதெல்லாம் நான் பார்த்தேன். அவங்க 2 பேர்ட்டு இருந்து நீ ஜாக்கிரதையா இரு. அவங்க 2 பேரையும் நீ வந்து வாட்ச் பண்ண ஆரம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருப்பா. ஆனா இது எதுவுமே மௌலிக்கு காதுலயே விழாது. ஓகே, நான் உங்ககிட்ட அப்படியே பேசுறேன், எனக்கு எதுவுமே காதல விழல அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிடுறா. இதுக்கு நடுவுல அந்த சைக்கோ பையன் ஒரு கிரிமினலான பிளான் போடுறான். அங்க வந்து பாங்கு மாதிரி வந்து ஒண்ணு கொடுப்பாங்க போல. அதுல வந்து ஒரு போதையான பொருளை வந்து கலந்துடுறான். அத வந்து அந்த வேலைக்காரி பொண்ணும் வந்து நந்தினி குணாலுக்கு போய் கொடுத்துடுறா. அதை குடிச்ச அடுத்த நிமிஷமே நந்தினி, குணால் 2 பேருமே சுய நினைவே இல்லாம அவங்க 2 பேரும் ஒரு மாதிரியா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்துல அவளோட சாரிய தலையில வச்சுட்டுலாம் நம்மளோட குணால் வந்து ரொம்ப டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாட்டி அப்புறம் அம்மாக்காரங்க எல்லாருமே வந்து என்ன பண்றா இவன், பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இவளும் போன் பேசிட்டு மௌலியும் திரும்பி பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அது, ஏன் இவங்க 2 பேரும் இப்படி பைத்தியகாரத்தனமா ஒன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஷாக்கா பாத்துட்டு இருப்பா. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்கிறத இவன் நம்பலைனாலும் இந்த மாதிரி தன்னோட ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டும் இவ்வளவு க்ளோஸா டான்ஸ் ஆடுறத பார்க்கும்போது அவ கண்ணு கலங்கத்தான் செய்யுது. உடனே அந்த இடத்தை விட்டு அப்படியே அழுதுட்டே போறா. உடனே அந்த இடத்துக்கு ஜெனி வந்துடுறா. நீ எங்க போற மௌலி, இந்த பாரு, எந்த விஷயமா இருந்தாலும் அத நீ நேருக்கு நேரா நின்னு ஃபேஸ் பண்ண கத்துக்கணும். நீ ஏன் இப்படி ஓடுற? அவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு கஷ்டமா இருக்குல்ல. இதே மாதிரி கஷ்டம் என் லைஃப்ல நான் நிறைய பார்த்திருந்தேன். அப்ப நான் பயந்து கோலை மாதிரி இருந்தேன். இப்ப அது எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு இப்ப தைரியமா நான் இருக்கேன். சோ அதே மாதிரி தான் நீயும் இருக்கணும். உன் லைஃப்ல அப்படி என்னதான் நடக்குது, உன்னோட ஹஸ்பண்ட், ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார பத்தியும் நீ கவனிக்க ஆரம்பி. நான் வந்து எதை பத்தியுமே தெரியாம ரொம்ப இன்னசென்ட்டா இருந்ததுனால தான் என்னோட வாழ்க்கை வந்து ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு. அந்த மாதிரி நீ இருக்காத, ரொம்பவே கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்னிங் பண்ணிட்டு அவளுக்கு வந்து பாய் சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவ ஏதோ சொல்ல வரா, ஆனா என்ன சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. வீட்டுல தான் காட்டுறாங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே மாமியாக்காரங்க யாருன்னு சொல்லி பார்த்தா அங்க நம்மளோட ஹர்ஷில் சோப்ரா. பார்க்கவே செம ஹாப்பியா இருக்குல்ல. அவர் தான் வந்திருக்காரு. பேப்பனா சீரியலோட ஹீரோ ஜெனிஃபர் விங்கெட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவர் தான் பேரா இருந்திருப்பாரு பேப்பனா டிராமால. சோ இவர் உள்ளாக்க வந்த உடனே இவர் வந்து குணாலோட ஃப்ரெண்டு போல, நான் குணாலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குணால் கிட்ட டைரக்டா போறான். அவனுக்கு பயங்கரமா தலைவலிக்குது போல. ஏன்னா அதிகமா போதை வந்து எடுத்திருக்கிறதுனால ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவன் போய் பேசுவான். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். நான் நல்லா இருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த பாரு குணால், உன் லைஃப்ல நீ வந்து மௌலியை என்னைக்குமே மிஸ் பண்ணிடாத. அவ உன்னோட லைஃப்ல கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நீ என்னைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது, யாருக்காகவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்கிரட்டா வந்து ஒரு கோட் கொடுக்குற மாதிரி ஒரு மாதிரி வந்து அவனுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான். உடனே இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற, நான் ஏன் மௌலியை மிஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறான்.
இந்த பாரு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. உனக்கும் நந்தினிக்கும் ஆன ரிலேஷன்ஷிப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து வந்து ஜெனிஃபர் வந்து இங்க வந்திருக்கா. அவ தான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா. அதனாலதான் உன்கிட்ட இத பத்தி பேசிட்டு போலான்னு நான் வந்தேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனாலதான் உன் லைஃப நான் சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நீ உண்மையா காதலிக்கிறது உன்னோட பொண்டாட்டி மௌலியதான். இப்ப வந்து நந்தினி மேல உனக்கு ஒரு விதமான அஃபெக்ஷன் வந்திருக்கலாம். அது வந்து உண்மையான காதல் இல்ல. அவளை விட்டு நீ விலகிட்டு நிரந்தரமா மௌலி கூடயே நீ இருக்கிறதுக்கு பாரு. அதுதான் உன் லைஃபுக்கு நல்லதுங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு அவன் பாட்டு போயிடுறான். அதோட இங்க வீட்ல எல்லாருமே குணால் மேல செம்மையா கோவத்துல இருக்காங்க. ஏன்னா நந்தினி கூட அவ்வளவு க்ளோஸா டான்ஸ் ஆடிருப்பாள்ல. அதனாலதான் மௌலியும் ரொம்பவே சோகமா தான் இருக்கா. அப்பதான் வந்து அந்த வேலைக்காரி பொண்ணு வந்து சொல்லிடுறா, இந்த மாதிரி அந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்து இந்த மாதிரி போதை பொருளை ஏதோ ஒண்ணு கலந்துட்டான். அத போய் நான் தெரியாம குணால் அண்ணா அப்புறம் நந்தினி அக்காவுக்கு கொடுத்துட்டேன். அதனாலதான் இவங்க 2 பேரும் இப்படி எல்லாம் டான்ஸ் பண்ணிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றா. அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது, இது எல்லாம் அந்த சைக்கோ பையனோட பிளான் போல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாட்டி சொல்றாங்க, இந்த பாருடா, நீ பண்ணது எதா இருந்தாலும் தப்புதான், நீ கண்ட்ரோலா இருந்திருக்கணும். எனிவே நீ வந்து அவள்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. உடனே குணாலும் மௌலி பக்கத்துல போறான். ஐம் ரியலி சாரி மௌலி, என்னை மன்னிச்சிடு, நான் வந்து வேணும்னு பண்ணல. அந்த போதை தலைக்கேறி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் சுய நினைவிலேயே இல்ல. அதனாலதான் நான் வந்து நந்தினி கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வருத்தப்பட்டு பேசுறான். இவளும் அவதான் என்ன சொன்னாலும் வந்து நம்ப தானே செய்வா. அவளும் நம்பிடுறா. பரவாயில்ல குணால், எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து உங்க 2 பேரையும் பத்தி தப்பா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க நந்தினி வரதை பாக்குறான். உடனே வந்து நந்தினியும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறா. என்னன்னே தெரியல, வர்றவங்க போறவங்க எல்லாருமே உங்க 2 பேரையும் பத்தி தப்பா சொல்றாங்க. என்னால இது எதையுமே ஏத்துக்க முடியல. உங்க 2 பேரும் மேலயும் எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. அந்த சைக்கோ பையன் ஏன் இப்படிலாம் பண்றானே தெரியல. நேத்து என்னன்னா உங்க 2 பேருக்கும் ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு போட போட்டு வெளில துரத்தி விட்டேன். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றான் எனக்கு தெரியல. ஆனா நந்தினி குணால் உங்க 2 பேர் மேலேயும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சிரிச்சுட்டே சொல்றா. உடனே இதெல்லாம் கேட்கும் போது நந்தினிக்கு வந்து அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது, அப்படியே படபடன்னு வருது. ஏன்னா அவ சொல்றது எல்லாமே உண்மைதானே. அவளோட புருஷன் தானே அவ எடுத்துக்கிட்டா. அதனால இந்த விஷயம் அவளுக்கு உண்மையாவே தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியலையே. இவ வந்து நம்ம மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காளே, அந்த நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்பவே வந்து கில்ட்டியா ஒரு மாதிரி அப்படியே பூனி குறுகி போய் நிக்கிறான். அந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையை தான் காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் இன்னுமே முடியல போல. அப்ப வந்து டான்ஸ் காம்படிஷன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல வந்து நந்தினி வந்து டான்ஸ் வந்து ஆடணும் போல. உடனே அவ ரொம்பவே நர்வஸா இருக்கா, பயந்துட்டு இருக்கா. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி மௌலி கேக்குறா. இல்ல மௌலி, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கு, நான் எப்படி இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் டான்ஸ் பண்ணுவேன், இல்ல நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் இல்ல, நீ கண்டிப்பா பண்ணுவ, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே என்கரேஜ்மெண்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. உடனே அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போயிடுறா. இங்க அப்படியே அந்த சைக்கோ பையில காட்டுறாங்க, இந்த மௌலி திருந்தவே மாட்டா, இவள்கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கான். அதை விட வந்து ஒரு பொண்ணை பாக்கிறதுக்காக போறான். அங்க வந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ யாருன்னு தெரியுதா? இவ வந்து இஸ்மே மோஜவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராமால நடிச்சிருப்பா. இந்த டிராமா வந்து தமிழ்ல பாலிமர் சேனல்ல என் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருப்பாங்க. இதுல அவளோட நேம் வந்து தாரா. சரியான சைக்கோ வில்லின்னு கூட சொல்லலாம். அவகிட்ட தான் இவன் வந்து ஹெல்ப் கேட்டிருப்பான் போல. இந்த பாரு, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியுதுல்ல, நீ என்ன பண்ணணும்னு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கா, நான் சொன்ன மாதிரி கரெக்டா பண்ணிடுவேல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம், நான் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸ வந்து அந்த ஒரு கச்சிஃபால தொடச்சிட்டு அவ டக்குனு தூக்கி போடுவான். அந்த கச்சிஃப கூட அவன் விடாம இந்த பொறுக்கி பைய ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சரியான ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல. மறுபடியும் அவன் கேக்குறான், இந்த பாரு, உன்னை நம்பிதான் இருக்கேன், இதை நீ கண்டிப்பா பக்காவா பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதெல்லாம் நீ கவலைப்படாத. இந்த பாரு, இந்த தாரா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த வேலையை பக்காவா முடிக்காம விட மாட்டா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறா. இவ என்ன பண்ண போறான்னு தெரியல. இங்க வந்து நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு இன்னும் கொஞ்சமே ரொம்பவே நர்வஸா இருக்கு. அப்ப மௌலி தான், வா போலாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு மேடையில போய் விடுறா. இங்க வந்து தாரா அப்புறம் நந்தினி 2 பேருமே வந்து டான்ஸ் பண்ண போறாங்க போல. இவங்க 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஆரம்பமாக போகுது. தாரா வந்து வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட போறா. அதே மாதிரி நந்தினி வந்து பரதநாட்டியம் ஆட போறா.
இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி டான்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மேடையில தான் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு அந்த சைக்கோ பயலும் இருக்கான். அவன் ஃபேஸ்ல வந்து மாஸ்க் போட்டிருக்கான். அதனால அவன் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க யாருக்குமே அடையாளம் தெரியல. அவன் அங்க வந்து ஒரு பக்காவான ஒரு பிளான் போட்டிருப்பான் போல. அவன் வந்து அந்த கிட்டார்ல ஒரு காந்தத்தை வந்து சொருகி வச்சிருப்பான் போல. அத வச்சு என்ன பண்றான், நந்தினி பக்கத்துல போய் நிக்கிறான். அப்படி நிக்கும் போது அவளோட ஜிப் வந்து தன்னால வந்து கலண்டுருது. அது கூட தெரியாம இவ வந்து அந்த டான்ஸ் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்கா. வேகமா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ சுத்தி சுத்தி ஆடும்போது குணால் வந்து கவனிச்சிடுறான். இந்த மாதிரி நந்தினியோட பிளவுஸ் வந்து கீழே விழ போகுது அப்படிங்கிற மாதிரி. உடனே அவன் வந்து வேகமா மேடைக்கு ஓடி போறா. அவளோட ஜிப்பை வந்து யாருக்கும் தெரியாம போட்டு விட்டுட்டு அவ கூட ஒரு அழகான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து அந்த டான்ஸை வந்து முடிச்சு வச்சிருவான். இதெல்லாம் பார்க்கும்போது மௌலிக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் நந்தினியை காப்பாத்த தானே இவன் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணது கரெக்ட் தான் குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதோட வந்து இங்க நந்தினி தான் வின் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தாராக்கு பயங்கரமா கோவம் வரும். அதனால கோவமா வந்து ஒரு பக்கமா பார்த்துட்டு இருக்கும் போது அங்க குணால் வந்து நிப்பான். இந்த பாரு, உனக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானே, நீ தானே நந்தினிக்கு இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. இந்த பாரு, நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவ கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணிடுவேன். நான் வந்து கோவக்காரி தான். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்த வேண்டிய என்னெல்லாம் எனக்கு கிடையாது, புரியுதா? இதை யாரு பண்ணாலும் அவன்கிட்ட போய் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ பாட்டு கோவமா போயிடுறா. இவ என்ன சொல்றா, யார சொல்றா அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே நிக்கிறான். அங்க பார்த்தா அந்த சைக்கோ பையன் அவனோட மாஸ்க கழட்டிட்டு, ஏய் நான் தண்டை பண்ண என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுறான். உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. டேய் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். 2 பேருக்கு நடுவுல பயங்கரமா சண்டை வருது. அவன் வாயில ரத்த வர அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அடிப்பான். உனக்கு எவ்வளவு திமிருடா, என்னோட நந்தினியை வந்து நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்த பாத்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அதுல என்னோட நந்தினிங்கிற மாதிரி ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பான். உடனே வந்து சைக்கோ பைய வந்து மௌலிகிட்ட கத்துறான். அந்த பாத்தியா மௌலி, அவன் வந்து என்ன சொன்னான், என்னோட நந்தினி அப்படின்னு சொன்னான். இதுல இருந்து என்ன தெரியுது, நான் சொன்னதுதான் உண்மை. இவனும் அந்த நந்தினியும் அஃபேர்ல இருக்காங்க, புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி இவன் நல்லா போட்டு விடுறான் அவள்கிட்ட. இல்ல மௌலி, இவன் சொல்ற மாதிரில ஒண்ணுமே கிடையாது. இவன் வந்து பேச்ச மாத்துறா. இவன் எவ்வளவு கேவலமான வேலை பண்ணிருக்கா தெரியுமா? நந்தினியோட பிளவுஸ வந்து கழட்டினது இவன் தான். இவ்வளவு அசிங்கமான வேலையை பண்ணியிருக்கான். அதனாலதான் நான் வந்து இவனை அடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். இவனை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன். இவனை வந்து அடிச்சு சாக அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனை கையை நீட்டி அடிக்க போறான். உடனே 2 பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மௌலி தான் வந்து தடுத்து நிறுத்துவா. குணால் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் அமைதியா இரு, நான் அவனை பாத்துக்கிறேன். உடனே அந்த சைக்கோ பைய கிட்ட போய் பேசுவா. உனக்கு என்னதான் பிரச்சனைக்கு நீ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுவா. இந்த பாரு மோடி, நான் வந்து இவ்வளவு நாள் வந்து கெட்டவனா தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்துல நான் பொய் சொல்ல, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ வந்து இவங்க 2 பேரையும் நம்பாத. இவங்க 2 பேரும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. இந்த சண்டையிலேயே அவன் ஒரு வார்த்தையை விட்டுட்டான். அதையே நீ வந்து புரிஞ்சுக்க. உன்னோட புத்திய வந்து நல்லா யோசிச்சு பாரு. உன்னோட கண்ணை வந்து நல்லா திறந்து பாரு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுதான் உனக்கே புரியும் எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்கிறான். ஆனா அவன் வந்து நம்பவே மாட்டான். தயவு செஞ்சு இங்கிருந்து போ. இந்த பாரு, நான் அவங்க 2 பேரும் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கேன். நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியாது. நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுடுறான். உடனே அவனு கோவமா அந்த இடத்த விட்டு போயிடுறான். போகும்போது நீ கண்டிப்பா இதுக்காக அனுபவிக்க போற. இவங்க 2 பேரும் பண்ண நம்பிக்கை துரோகத்தால நீ வந்து கண்டிப்பா வந்து கதறி கதறி அழ போற அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் மாதிரி விட்டுட்டு போறான். உடனே இவளுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்றான் இவன் சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருக்கா. நைட்லாம் வந்து இதையே யோசிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு தூக்கமே வரமாட்டுது. இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்ட எல்லாருமே வந்து இவகிட்ட வார்னிங் தான் பண்ணிருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து நந்தினி குணாலோட அஃபேர் பத்தி மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. இந்த சைக்கோ பையன் தான் வந்து ஓப்பனாவே சொல்லியிருப்பான். பட் இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பா. அப்ப குணால் போய் பாக்குறா. அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே பாவமா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இல்ல இல்ல என்னோட குணால் வந்து என்ன தவிர வேற எந்த பொண்ணையுமே மனசால நினைக்க மாட்டான். அவன் வந்து எனக்கு துரோகம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. குணால் அண்ட் மௌலி 2 பேருமே வந்து கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க. இவ யோசிச்சுட்டே தான் இருக்கா. அப்ப நந்தினி கிட்ட இருந்து மெசேஜ் நிறைய வரும் போல. அதனால குணால் வந்து அந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றங்கிற பேர்லயே காரை ஓட்டிட்டு இருப்பான். அதனால எதுக்காப்புல ஒரு ஆள் வந்ததை கவனிச்சிருக்க மாட்டான். உடனே சடனா பிரேக் போடும்போது டக்குன்னு வந்து மௌலியோட தலையில பயங்கரமா அடிபட்டுரும். உடனே இவன் பதற ஆரம்பிக்கிறான். ஐயோ சாரி மௌலி, என்னால தானே நான் வந்து உனக்கு சீட் பெல்ட் போட்டியா என்னன்னு கூட நான் கவனிக்காம விட்டுட்டேனே. ஐயோ உனக்கு தலையில அடிபட்டுடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறான். இல்ல குணால்,
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இருந்தாலும் இல்ல, ஏன் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவன் நினைக்கிறாச்சா, இவன் நம்ம மேல எவ்வளவு கேரிங்கா இருக்கான், ஒரு செகண்ட் இவனையே நம்ம சந்தேகப்பட போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னமும் அப்பாவித்தனமா தான் யோசிச்சுட்டு இருக்கா. அதோட வீட்டுக்கு போறா. அப்பதான் அவளுக்கு வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி உங்களோட கிளினிக் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு, சாவி வந்து எங்க கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவளுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். உடனே அவளோட மாமியார்ட்ட இதை சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அம்மா, நான் இவ்வளவு நாள் உழைச்ச உழைப்பு வந்து வீணா போகல, அது நடக்க போகுது. என்னோட குணாலுக்காக நான் ஒரு கிளினிக் வச்சு கொடுக்கணும்னு எவ்வளவு நாளா கனவு கண்டிருப்பேன். அந்த கிளினிக் வந்து இப்ப பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அந்த கீயை வந்து இப்ப நான் வாங்கறதுக்காக போறேன். நாளைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸா அந்த கீயை கொடுக்க போறேன். அவன் கண்டிப்பா ஹாப்பியா இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கும் பயங்கர ஹாப்பி. 2 பேரும் கட்டி பிடிச்சு அன்பு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அதோட வேகமா வந்து நேரத்தை தாமதிக்காம உடனே அந்த சாவியை போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க அப்படியே கார்ல வந்து குணால் வந்து எப்போதும் போல நந்தினிட்டு தான் பேசிட்டு இருக்கான். அப்பதான் நந்தினி சொல்றா, குணால் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மௌலி நம்ம 2 பேரும் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. அவளோட நம்பிக்கைக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டு தான். நம்ம 2 பேரை பத்தி அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் நீ பயப்படாத, அவளுக்கு வந்து இந்த உறவை பத்தி எதுவுமே தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது மறைச்சே வச்சுக்கணும் காலம் முழுக்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கான் போல. அப்புறம் குணாலுக்காக வந்து கிளீனிங் ஓபன் பண்ணிருப்பால மௌலி, சோ அத போய் பாக்குறதுக்காக போறா. அங்க அவனுக்காக ஒரு போர்டு வந்து வாங்கியிருப்பா போல. அதுல வந்து டாக்டர் குணால் மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்படுவா. என்னோட குணால் ஆசைப்பட்ட மாதிரியே அவனுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் தனியா கட்டியாச்சு, இனிமே அவன் ரொம்பவே ஹாப்பியா இருப்பான், இனிமே எங்க லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுதுங்கிற மாதிரிலாம் அவன் வந்து அந்த கேபினை வந்து ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி அடுக்கி வச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ பையன் வந்துடுறான். உடனே அவனை பார்த்துட்டு இவ செம்மையா கோவப்படுறா. டேய், உனக்கு அறிவே இல்லையா, நீ திருந்தவே மாட்டியா, எதுக்கு என்னை சுத்தி சுத்தி வர, நான் தான் சொல்லிட்டேன்ல நீ சொன்னதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறா. இந்த பாரு, நீ வந்து ஆதாரத்தை தானே கேக்குற, நான் வாய் வார்த்தைகளை சொன்னா நீ நம்ப மாட்டல, அதுக்காக தான் ஒரு பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்திருக்கேன். இப்போ உன்கிட்ட நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் காட்ட போறேன். இது என்ன தெரியுமா, நந்தினியோட பிளாட்டோட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். இதுல வந்து குணால் வந்து அடிக்கடி நந்தினி வீட்டுக்கு வர்றது போறது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை நீ பாத்தீங்கன்னா உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை போட்டு காட்டுறான். உடனே இவ பயந்துகிட்டு அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம எதுக்கு இவன் சொல்ற பேச்சை நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரிமோட்டை ஆஃப் பண்ணிடுறான். உடனே வந்து அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா அப்படிதான் பண்ணுவேன், இந்த பாரு நான் உங்ககிட்ட எத்தனோ தடவை நான் சொல்லிட்டேன், நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவங்க 2 பேரும் மேல எனக்கு அதிகமா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நீ திரும்ப திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்க. இந்த பாரு, நீ எவ்வளவு கேவலமானவனே எனக்கு நல்லாவே தெரியும். உன்ன மாதிரி ஆள நான் என்னைக்குமே நம்ப மாட்டேன். உன்னோட பொண்டாட்டிய வச்சு ஒன்னு நல்லா வந்து அவளை பாத்துக்க தெரியல, அவ இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருந்த நீ வந்து என்னோட புருஷனை பத்தி தப்பு தப்பா சொல்றியா, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இனிமே தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு வந்தீங்கன்னா போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். உடனே இவனுக்கு செமையா காண்டாவும். இவ சரியான பைத்தியக்காரியா இருக்காளே, இவளுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்துட்டு வந்தேன், இதை பார்க்காமலே போயிட்டாலே, இவ என்ன சொல்றதுன்னே தெரியல இவள அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்மையா காண்டாயிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னு தெரியாம. அப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும் போது நந்தினி வந்து வெளியில வந்து ஆட்டோல எங்கேயே கிளம்பிட்டு இருக்கா. அவளை பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இவ எங்க போறான்னு தெரியலையே, கண்டிப்பா அந்த ரகசிய காதலனை தான் பார்க்க போவா, இதுவளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஃபாலோ பண்ணி போறான். அவன் நினைச்சது உண்மைதான். அவ குணால பார்க்க தான் போயிருப்பா. ஒரு ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் மனசை விட்டு பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் குணால் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி திட்டுத்தனமா வந்து பாத்துக்கிறது பேசிக்கிறது, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வருத்தப்பட்டு சொல்ல, உடனே அவன் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அவளும் வந்து தோல்ல வந்து ஆறுதலா சாய, இவனும் வந்து அவள் தலையை வருடி விட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு கை வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அது யாருன்னு பார்த்தாதான் தெரியுது, அது நம்மளோட சைக்கோ பைய தான். இவ்வளவு நாள் தப்பிச்சிட்டு இருந்த நீங்க 2 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டீங்க, இந்த வீடியோவை அந்த மௌலிக்கு அனுப்புறேன், அப்பா அவ நம்பிதானே அவனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவளுக்கு வந்து கால் பண்ணிட்டே இருக்கான். வாட்ஸ்அப்லயும் வந்து அனுப்புறான். ஆனா அவ பிளாக் பண்ணிட்டா போல, காலும் வந்து அட்டென்ட் பண்ணவே மாட்றா. இவனுக்கு செம்மையா கோவம் வருது. இவ சரியான பைத்தியக்காரியா இருக்காளே, நான் என்ன சொன்னாலும் நம்பவும் மாட்டா, என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்கா, இவளுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு, எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிடுறான் கோவத்துல. அப்படியே இங்க மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வேணும்னே தான் வந்து அவனோட நம்பரை வந்து பிளாக் பண்ணிருப்பான். இவன் தேவையில்லாம கால் பண்ணிட்டே இருக்கான். இவன்கிட்ட பேசினாலே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, இவன்கிட்ட இனிமே வந்து கால் பண்ணாலும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாவ.
அப்புறம் இங்க வந்து குணால் நந்தினியை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து இன்னுமே அந்த விநாயகர் சதுர்த்தி அந்த ஒரு ஊர்வலம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு போல. ஸோ அங்க பயங்கரமா கூட்டம் இருக்கு. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து இவங்க 2 பேரும் சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு தான் நம்மளோட மௌலியும் வந்துட்டு இருக்கான். அவ கையில வந்து ஒரு தட்டு வச்சிருக்கா. அதுல தான் வந்து அந்த கிளினிக்கோட சாவியும் வச்சிருக்கா. இதை சர்ப்ரைஸா வந்து குணாலுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவ எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. குணாலை தேடிக்கிட்டே இருப்பா. ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க. ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும். அதுல வந்து ஒரு பக்கம் மௌலி வந்து வேண்டிட்டு இருப்பா. அதுக்கு எதுக்காப்புலதான் வந்து குணால் நந்தினியை வேண்டிட்டு இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே மாட்டாங்க. அப்படி குணால் நந்தினி போயிட்டு இருக்கும்போது குணால ஒருத்தவன் வந்து இடிச்சிருவான். யாராது அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து குணாலோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அவனை பார்த்தோட மச்சான் நீயா எப்படா இருக்க எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே இவனை பார்த்த உடனே நந்தினி அப்படியே திரும்பி நின்னுக்கிறா. இவன் கூட இருக்கிறத பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் காட்டுறாங்க இந்த டிராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தவங்களுக்கு இவனை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப மௌலி குணால் 2 பேருமே ரொம்ப வந்து அந்யோன்யமான ஒரு கப்பலா இருந்திருப்பாங்க. அப்ப வந்து இந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான். அவன் மனைவிக்கு தெரியாம. அப்ப குணால் வந்து சண்டை போட்டிருப்பான். எதுக்குடா இப்பெல்லாம் பண்ற, உன்னோட சொந்த மனைவிக்கு நீ துரோகம் பண்றியே, இது எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அட்வைஸ் பண்ணியிருப்பான். சோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு சொல்றான், மச்சான் நீ அன்னைக்கு சொன்னல அது உண்மை தாண்டா. என்னைக்கு இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி தான் என்னோட லைஃப். அன்னைக்கு என்னமோ நான் அவன் மேல இருக்கிற கோவத்துல அஃபேர் வச்சுக்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத இப்பதான் நான் உணர்ந்தேன். இப்ப என் கூட வந்து உறுதுணையா இருக்கிறது என்னோட மனைவி தாண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பேச பேச அவனுக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி அப்படியே கூனி குடுகி வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கான் எதுவுமே சொல்லாம. ஆமா மௌலி எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஓ மௌலியா, அது வந்து அவ கொஞ்சம் பிஸியா இருக்காடா ஹாஸ்பிட்டல் வேலையா, அதனாலதான் வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி சமாளிக்கிறான். ஓ அப்படியா, சரி மச்சா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்படி போயிட்டே இருக்கும் போது மௌலியும் பாத்துருவான். மௌலி நீயா, இப்பதான் நான் குணால பாத்துட்டு வரேன், நீ என்னன்னா இங்க இருக்க, அவ என்னமோ சொன்னா நீ வந்து பிஸியா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்ற, குணால பாத்தியா, அதுவும் எங்கேயா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஆமா அதுவும் அங்கதான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை யோசிச்சுட்டே போறான். ஏன்னா இவன் நிறைய தடவை கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா அதை வந்து அவன் அட்டென்ட் பண்ணிருக்க மாட்டான், கட் பண்ணி விட்டுட்டே இருந்திருப்பான். எதுக்கு குணால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த திசையை நோக்கி சொன்னானோ அதே பக்கம் இவன் நடந்து போயிட்டு இருக்கா. அங்கதான் வந்து குணால் நந்தினி 2 பேரும் நிக்கிறாங்க. அங்க நிறைய பேர் வந்து கலர் பொடியெல்லாம் தூவி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு கலர் பொடியை எடுத்து குணால் வந்து நந்தினி கண்ணத்துல தடவுறான். அதே மாதிரி நந்தினியும் குணால் கண்ணத்துல தடவுறாங்க. அப்புறம் என்ன 2 பேரும் ஐ கான்டாக்ட்ல பாத்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ரொமான்டிக் மூடிக்கே போயிடுறாங்க. அப்பதான் நம்மளோட மோடியோட என்ட்ரி. இது எல்லாத்தையுமே அவ பாத்துடுறா. இவங்க 2 பேரும் இவ்வளவு க்ளோஸா நெருங்கி ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துடுறா. அப்படியே அந்த தட்டை வந்து கீழே தூக்கி போடுவா பாருங்க. அந்த சவுண்டு கேட்டுதான் குணால் நந்தினி 2 பேரும் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. இவ்வளவு நாள் வந்து ரகசியமா வச்சிருந்த உறவு இப்ப அவ முன்னாடி வெளிவந்துருச்சே, நம்மளோட அஃபேர் வெளிவந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படியே திக்கு முக்காடி நிக்கிறாங்க. இங்க அவன் வந்து ரொம்ப க்ளோஸா அவ கையை விட இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பானா. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு அப்படியே தலை சுத்தவே ஆரம்பிச்சிரும். அப்படியே வந்து தடுமாறுறா. அந்த நேரம் பார்த்து சோனு மழை பெய்யும். இவளோட கஷ்டத்தை பார்த்து வானத்துக்கே கண்ணீர் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே வந்து மழை பெய்யுது. அவளோட குங்குமம் அப்படியே வந்து கரைஞ்சி ஓடுது. இவங்க 2 பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. குணால் வந்து அவளை தூக்கி விட போகும்போது ஒண்ணுமே சொல்லாம போதும் அப்படிங்கிற மாதிரி கையை மட்டும் நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சாவியை எடுத்து அவனோட கையில குடுக்குறா. நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டல உனக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான சாவி தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போயிடுறா. அப்பதான் குணாலுக்கு ஞாபகம் வருது. அவன் ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் சொல்லியிருப்பான், என்னோட வாழ்க்கையோட லட்சியமே நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், அது எனக்கான ஹாஸ்பிட்டலா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லியிருப்பான். சோ நமக்காக தான் இவ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பாப்பான். அதோட என்ன பண்ணுவான், வேகமா மௌலி பின்னாடியே வேகமா அவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். இங்க மௌலிய காட்டுறாங்க. அப்படியே ஓடி வந்து கீழே விழுறா. அப்படியே அவளுக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. அவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது வரைக்கும் வந்து அவளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க 2 பேரோட அஃபேரை சொல்ல வந்திருப்பாங்க மறைமுகமா. அதே மாதிரி சைக்கோ பையன் சொல்லவே வேணாம். டெய்லி வந்து அவகிட்ட இவங்க 2 பேரை பத்தி அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அது எதையுமே நம்பாம அவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்பா இல்லையா. அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே குணால் நந்தினி 2 பேரும் சுக்கு நூறா உடைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும்.
அவளுக்கு 2 வகையான துரோகம் நடந்திருக்கு. ஒண்ணு அவளோட கணவன் அவள வந்து நேசிச்சுட்டு இருந்தவன் இப்ப அவள விட்டுட்டு வேற ஒருத்திய விரும்ப ஆரம்பிச்சுட்டான். அதே பக்கம் தன்னோட உயிருக்குயிரா நினைச்ச தன்னோட தோழி அவளோட புருஷனையே வந்து தன்னோட கணவனா ஏத்துக்க ஆரம்பிச்சுட்டா. இவங்க 2 பேரும் பண்ண துரோகத்தை தாங்க முடியாம அப்படியே வாய் விட்டு வேகமா கத்துவா. அவள தாங்கிக்கவே முடியாது. அப்படியே கதறி கதறி அழுவா பாருங்க. இந்த சீனை பார்க்கும்போது உண்மையாவே மனசு அப்படியே உடைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவ ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு குணால் வந்துருவான். மௌலி, நீ அழாத மௌலி, நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேச வருவான். உடனே இவ கைய வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த பாரு உன்கிட்ட பேச எதுவுமே இல்லை, இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இல்ல மௌலி, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு அவன் பேச வரும்போது, இப்ப போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவா. உடனே அவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடும். டக்குன்னு வந்து எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுவான். ஏன்னா குணால் கிட்ட அவ இது வரைக்கும் இந்த மாதிரி கத்தி பேசினதே இல்லை. குணால் கூட வந்து நந்தினிக்கு ஏத்துக்கிட்டு 2-3 தடவை கூட ரொம்ப கோவமா வந்து ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பா. ஆனா மௌலி வந்து குணால் கிட்ட இவ்வளவு கோவமா பேசவே மாட்டா. அவ மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த அளவுக்கு பேசுவா. அப்போ வந்து இங்க மௌலியை காட்டுறாங்க. அவளோட வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே வந்து அவளும் கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அந்த நேரத்துல குணால் கால் பண்ணுவா. குணால், என்ன ஆச்சு, மௌலி எப்படி இருக்கா, அவள் நல்லா இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. இல்ல நந்தினி, அது வந்து அவளுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிடுச்சு. அவள் நொறுங்கி போயிட்டா, அவ ரொம்ப அழறா. அது மட்டும் இல்லாம நான் என்ன சொன்னாலும் அவ காதுல வாங்க மாட்றா. என்னை வந்து போ சொன்னா நானும் வந்துட்டேன், இதை நம்ம பொறுமையா தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் குணால். நம்ம இந்த விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குணால் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போனை வச்சிடுறா. அதோட மௌலியோட போட்டோவை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுறா. மௌலி, நான் வந்து உனக்கு தகுதியான ஃப்ரெண்டே இல்ல. நீ வந்து எனக்கு எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணிருக்க. நான் என்னோட புருஷன் கிட்ட வந்து கொடுமையை அனுபவிக்கும் போது நீ தான் அவன்கிட்ட என்னை காப்பாத்தி உன்னோட வீட்டுக்கு கூட்டு வந்த. எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண. அப்படி இருக்கும்போது நான் உன் வாழ்க்கையே வந்து நரகமாக்கிட்டல. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கதறி கதறி அழுதிட்டு இருக்கா. அந்த நேரத்துல டக்குன்னு அலாதமா அப்படின்னு சொல்லிட்டு டச்சு யாரும் நீட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா தான் தெரியுது அது நம்ம சைக்கோ பையதான். அவனை பார்த்து இவளுக்கு பயங்கர ஷாக்கு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்து போய் நடுங்கி நிக்கிறா. ஆமா ஆமா நான் தான். என்ன, நான் வருவேன்னு எதிர்பார்க்கலையோ? ஓ, உன்னோட அந்த குணால் வருவான்னு நினைச்சியா? அவன் இன்னமே வரமாட்டான். அதுதான் அந்த மௌலிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சே. இனிமே உங்க 2 பேரோட கள்ள உறவு நிலைக்காதுமா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணுவேன். நானாச்சு பரவாயில்ல, ஓப்பனா நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். ஆனா நீ நல்லவ மாதிரி நடந்துக்கிட்டு உன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டையே அப்படியே ஆட்டைய போட பார்த்தவ தானடி நீ. உன்னோட கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளவுதோ பரவாயில்ல. நீ சரியான நம்பிக்கை துரோகி, மோசமான பொம்பளைன்னா அது நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறான். அப்படியே வந்து செவத்தோட வச்சு அவ கையை போட்டு அப்படியே முறிக்கிறான். அவ வழியில கத்திட்டு இருக்கா. ஆனா அவன் அதை எதையுமே காதுலயே வாங்க மாட்டான். நீ வந்து எவ்வளவு பெரிய மோசக்காரி தெரியுமா? உனக்கு உதவி செஞ்ச உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையே குழி தோண்டி புதைச்சிட்டியே. அவளோட புருஷனையே நீ வந்து ஆட்டிய போட்டவ தானே நீ. அப்படி என்னடி உனக்கு வந்து புருஷன் கேக்குது? அதான் நான் இருக்கனே. நான் இருக்கும்போது அடுத்தவன் உனக்கு வந்து அழகா தெரியறானா, அதனாலதான் அவன் பின்னாடி போனியா? அப்படி என்னடி என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்றான். இப்ப நான் கொடுக்கற இந்த வழி எதுவுமே உனக்கு பெருசே கிடையாது. நீ வந்து மௌலிக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. அவ கொடுப்பா பாரு உனக்கு தண்டனை. அதுதான் உன் வாழ்நாள்ல நீ மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு தண்டனை அவ கண்டிப்பா உனக்கு கொடுப்பா. அத நினைச்சு நினைச்சு ஏன்டா இந்த உலகத்துல நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து நினைச்சு நினைச்சு வருத்தப்பட தாண்டி போற. நான் பாக்குறேன் இனிமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மௌலி முன்னாடி நீ எப்படி வந்து தலை நிமிர்ந்து வாழ போற. அவ ஃபேஸ் டு ஃபேஸ் நீ எப்படி பேச போறங்கிறதுலாம் பார்க்கவே எனக்கு அப்படியே இதாதான் இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை அவ ஃப்ரெண்டா எடுத்ததுக்கு இப்ப கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பா. சே, இவ்வளவு கேவலமானவடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு அப்படியே வந்து வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க அப்படியே குணால தான் காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வரான். வந்துட்டு இது வரைக்கும் அந்த கோயில்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருக்கான். மௌலிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சது. அவ வந்து இவன்ட்ட வருத்தப்பட்டு அழுதுது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ நம்ம லைஃபே போயிடுச்சே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், மௌலி ஃபேஸ்ல நம்ம எப்படி முழிக்க போறோம், நம்ம அவள்கிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அந்த இடத்துலயே வந்து ஃபீல் பண்ணி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். உடனே மௌலி அங்கிருந்து வரா. அவளை பார்த்த உடனே மௌலி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறான். ஆனா அவ வந்து இவனை சொட்டு கூட திரும்பி
பார்க்காம அப்படியே சில மாதிரி நடந்து அவளோட ரூம் உள்ளாக்க போயிட்டு கதவை சாத்திக்கிறா. உடனே உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. மௌலி தயவு செஞ்சு கதவை தர ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுமா, நான் மன்னிச்சிருமா, நான் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு கதவை தர, நம்ம உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கதவை தட்டிட்டே இருப்பான். ஆனா அந்த பக்கத்துல இருந்து எந்த விதமான சவுண்டுமே வராது. ஒரு செகண்ட் இவனுக்கு ரொம்பவே பயமாயிடும். ஒருவேளை மௌலி தவறான முடிவு எடுத்துட்டாளா, அவன் தற்கொலை பண்ணிக்க போறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்பட ஆரம்பிப்பான். வேகமா மௌலி மௌலி அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது டக்குன்னு அவ டோரை ஓபன் பண்ணுவா. அவளை பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கும். அவ வந்து கல்யாண கோலத்துல ரெட் கலர் பட்டு சாரிய கட்டிக்கிட்டு ஒரு கல்யாண பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு வந்து நிப்பா. உடனே அவளை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க, என்ன குணால் என்னை பாக்குறதுக்கு நந்தினி மாதிரியே இருக்குல்ல, சொல்லு குணால், நான் அப்படித்தானே இருக்கேன், அவளை மாதிரி பொட்டு வச்சிருக்கேன், அப்புறம் அவளை மாதிரி புடவை கட்டியிருக்கேன், அவளை மாதிரி வளையல் போட்டிருக்கேன், அப்புறம் அவளை மாதிரி ஜிம்கிட்ட போட்டிருக்கனே, இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இத பார்த்து தானே நீ அவகிட்ட மயங்குன, என்கிட்ட இல்லாதது அவகிட்ட உனக்கு அப்படி என்ன தெரிஞ்சிச்சு குணால், சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவ திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கா பைத்தியக்காரி மாதிரி. உடனே இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கண்ணுல இருந்து அப்படி தண்ணியா வருது. மௌலி நான் சொல்றதை கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அந்த மாதிரி எண்ணத்துல இல்லம்மா அப்படின்னு அவ எவ்வளவுதான் சொல்லி புரிய வைக்க போறான். ஆனா அவ வந்து அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே இல்ல. என்ன சொல்ல போற, நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல போறியா, இத தவிர உனக்கு சொல்றதுக்கு வேற வார்த்தையே இல்லையே குணால், இதே தப்ப நான் பண்ணியிருந்தா நீ அதை ஏத்திருப்பியா, சொல்லு, உன் மேல நான் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேன், எனக்கு எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு, சொல்லு, நான் அப்படி உனக்கு என்ன பண்ண, உன்னை அளவுக்கு அதிகமா காதலிச்சனே அதுதான் நான் பண்ண தப்பா, அதுக்குதான் எனக்கு இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணியா, எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு என்னை இப்படி ஏமாத்தின, இப்ப என்ன நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா இருக்கு, எனக்கு என்னையே பிடிக்கல, அப்படி என்ன அவகிட்ட இருக்கு சொல்லு, அப்படி நான் என்ன வந்து உனக்கு குறை வச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ அவ பின்னாடி போன, எனக்கு இந்த ட்ரெஸ் போடும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா, என்னமோ நான் நந்தினி மாதிரி அவளை மாதிரி நான் ஏன் இருக்கணும், இருக்க மாட்டேன், அவளை மாதிரி நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வளையல கழட்டி தூக்கி போடுறான். அவளோட அந்த மேக்கப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அவ காதுல இருக்கிற அப்படியே தோட அப்படியே பிடிச்சி இழுப்பா பாருங்க. அவ காதுல இருந்து அப்படியே ரத்தமா ஊத்தும். அந்த வலி கூட அவளுக்கு பெருசாவே தெரியாது. ஆமாங்க, அவளோட மனசே சுக்குநூறா உடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வலிதான் அவளுக்கு பெருசா தெரிய போதா என்ன, அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு அப்படியே கீழே விழுந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பா. இந்த குணாலால எதுவுமே சொல்ல முடியாது. அவ பண்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒண்ணுமே பேச முடியாத ஒரு கோலம் மாதிரி அவகிட்ட பதில் சொல்ல முடியாதவனாட்டும் நின்னுட்டு இருக்கான். ஒரே வீட்டுல இருந்துட்டு நீ அவளை தானே நேசிட்டு இருந்திருப்ப, நான் ஆனா அது கூட தெரியாம நீ என்னதான் உண்மையா காதலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட நான் நெருங்கி வந்த பாசமா இருந்த ஒவ்வொரு தடவை கூட நீ என்ன தொடும் போது உனக்கு கொஞ்சம் கூட உறுத்தவே இல்லையா, என்னை இந்த அளவுக்கு ஏமாத்துறோன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட வந்து கில்ட்டியாவே இல்லையா, எப்படிடா என்னை ஏமாத்துன, நம்ம லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்குள்ள என்ன உனக்கு வெறுத்து போயிடுச்சா, அதனாலதான் அந்த ட்ரெஸ்ஸ மாத்துற மாதிரி பொண்ணுங்களை நீ மாத்திக்கிட்டே இருக்கியா, சொல்லு, எதுக்கு இப்படி பண்ண, ஏன் என்னை ஏமாத்துன, ஒருவேளை நான் நைட் டியூட்டின்னு சொல்லிட்டு நான் உன்னை விட்டுட்டு தனியா போயிடுறேனே, அப்ப வந்து உனக்கு ஏதாவது ஃபீல் வந்துச்சா, அப்ப அந்த நேரத்துல நந்தினி உன் கூட இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து அவளை நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா, சொல்லு, ஒரு கல்யாணான பையனும் ஒரு கல்யாணான பொண்ணுக்கும் இருக்கிற உறவு பேரு என்னன்னு நீ இப்பவே சொல்லு, அதுக்கு பேரு காதலா, அதுக்கு பேரு காதலா, அதுக்கு பேரு காதலே கிடையாது, அதுக்கு பேரு நம்ம ஊர்ல ஒரு கேவலமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு என் வாயால சொல்ல சொல்லியா, இந்த அளவுக்கு ஏமாத்திட்டியே நீ மட்டும் கிடையாது, அந்த நந்தினி, அவளை நான் எந்த அளவுக்கு என்னோட உயிர் பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் நினைச்சேன் தெரியுமா, உயிரை விட மேல அவளை நினைச்சேன், ஆனா அவளும் சேர்ந்துதான் என்னை ஏமாத்தி இருக்கா, உனக்கு தெரியாதா அவளை நான் எந்த அளவுக்கு உயிரா நினைச்சேன், அவ கூட நீ இப்படிலாம் இருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாதுங்கிறதெல்லாம் உனக்கு எப்படிதான் புரியாம போச்சு, ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வார்த்தையே இல்ல. அவ பேசுற அந்த வரிகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நம்மளோட இதயத்துல இருந்து அப்படியே ரத்தம் வரும். அந்த அளவுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுவாங்க. உண்மையாவே சொல்றேன், மௌலிக்கு நடந்த இந்த ஒரு துரோகம் லைஃப்ல எந்த ஒரு பொண்ணுக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுவா. அப்படியே வந்து அந்த இடத்துலயே உட்கார்ந்து அவ அழுறத பார்க்கும்போது நம்ம கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி வரும். அந்த மாதிரிதான் இருக்கும்.
ஆனா குணாலுக்கு எதுவுமே செய்ய முடியாம அவன் அப்படியே வந்து சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பான். அதோட இங்க மௌலிய காட்டுறாங்க. அவ வந்து ஒரே இடத்துல வந்து அப்படியே வந்து உத்து பார்த்துட்டு இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா இது வரைக்கும் நந்தினி குணால் மேல அவளுக்கு சின்னதா கூட ஒரு சந்தேகம் கூட வந்திருக்காது. ஆனா இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒவ்வொரு தடவையும் குணால் வந்து அவகிட்ட ரொம்பவே வந்து கோவமா ரூடா வந்து நடந்திருப்பான். சோ அது எல்லாமே நந்தினிக்காக தான் இவன் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு குணால் வரா. மௌலி, நீ எதுக்கு இந்த மாதிரி எமோஷனலா இருக்கு? எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. கொஞ்சமாவது தண்ணி குடி ப்ளீஸ். நான் செஞ்சது தப்புதான், அதுக்காக நீ உன்னையே தண்டிச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவுதான் பேச வரான். உடனே அவ பித்து குடிச்ச மாதிரி ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. குணால், எனக்கு இப்பதான் எல்லாமே புரியுது. அன்னைக்கு என்கிட்ட கோவப்பட்டு பேசினியே, அதுவும் அந்த நந்தினிக்காக தானா? அப்புறம் அந்த நந்தினியோட வீட்டுல நீ வந்து ஒரு நாள் போய் இருந்த, அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா? அவ கூட இருக்கிற நேரத்துலதான் நான் எவ்வளவு தடவை கால் பண்ணாலும் நீ அதை கட் பண்ணியா? இது எதுவுமே தெரியாம நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கல்ல. என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படித்தானே? அந்த மாதிரி தானே நீ என்ன நினைச்ச குணால், அப்படித்தானே? உடனே குணால் சொல்றான், ப்ளீஸ் மௌலி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் வந்து பண்ணது தப்புதான். நீ இல்லாத நேரத்துல நந்தினிய பார்க்கும்போது எனக்குள்ள அந்த மாதிரியான எண்ணங்கள் தோணுச்சு. அது தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. ஆனா என்னால அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒண்ணு சேர நினைச்சோம். அது உன்கிட்ட இருந்து மறைக்க நினைச்சோம். ஆனா அது தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது, ஓ, அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னால இருந்திருக்கீங்களா? அப்ப நம்ம ரெண்டு பேருக்கு நடந்த எல்லாமே நீ அவ கூட பண்ணிட்டியா? அப்ப அப்ப நான் எதுக்கு உனக்கு மனைவியா இருக்கணும்? அப்ப நான் எதுக்கு உனக்கு மனைவியா இருக்கணும்? எதுக்குடா அப்படி பண்ண? ஏன் என் வாழ்க்கையை நீ இப்படி சீரழிச்ச? என்னை எதுக்கு நீ கல்யாணம் பண்ணணும்? எதுக்கு என்ன லவ் பண்ணணும்? எதுக்கு என்னை ஏமாத்தணும்? ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டையை புடிச்சு அப்படியே போட்டு அப்படியே உழுக்குறா. அப்படியே வந்து அழுது அவன் காலுக்கிட்டே அப்படியே விழுந்துருவா. இது எல்லாத்தையுமே வந்து குணாலோட அம்மாக்காரங்க கேட்டுருவாங்க, பாட்டியும் கேட்டுருவாங்க. பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே பலான்னு குணாலோட கண்ணத்திலேயே ஒண்ணு வைப்பாங்க. அப்படியே வந்து மௌலி வந்து அப்படியே துடி துடிச்சு அழுதிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா மௌலி வந்து குணாலுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்கிற எல்லாமே வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மௌலிய வந்து அவங்க பொண்ணு மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க. தான் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எந்த அம்மா தான் சும்மா இருப்பாங்க? அதனாலதான் தன்னோட மகன்னு கூட பார்க்காம அவனை கை நீட்டி அரைஞ்சிருப்பாங்க. எதுக்குடா இப்படி பண்ண? எதுக்குடா என்னோட மௌலிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நீ பண்ண? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? உன்னை வந்து இந்த வயித்துல 10 மாசம் சுமந்து பெத்தன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்கு. அவ உனக்காக இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கா தெரியுமா? உனக்காக வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி அதை வந்து உன்கிட்ட கொடுக்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்தா தெரியுமா? உனக்காக எவ்வளவு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தானு தெரியுமா? இவ கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கும்போது இவளை வச்சுட்டு அந்த நந்தினி பின்னாடி சுத்திருக்கி எச்சா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு கீழே விழுந்து கிடக்க அந்த மௌலி கிட்ட போயிட்டு அப்படியே ஆறுதலா வந்து அவளை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. உடனே வந்து சொல்றாங்க, இந்த பாருடா, எனக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீ என்னோட மகனே கிடையாது, மௌலி தான் என்னோட பொண்ணு. அதனால இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வரவும் கூடாது, எங்க மூஞ்சிலையும் நீ முடிக்கவும் கூடாது. இந்த வீட்டை விட்டு வெளில போடா அயோக்கிய நாயேங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ஹார்ஷா பேசி அவனை வீட்டை விட்டு வெளில துரத்திடுறாங்க. இவனால எதுவுமே பேச முடியல. உடனே வந்து அப்படி சோகமா அந்த இடத்த விட்டே போறான். கதவை திறந்து போகும்போது பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து ஒட்டி கேட்டு நின்றுட்டு இருப்பா போல. உடனே வந்து குணால ஒரு மாதிரி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் எதையுமே காதுல வாங்காம அப்படியே வந்து வித்து புடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். நான் தான் சொன்னனே மௌலி, நீ கேட்காம இருந்ததுனால தான் அந்த நந்தினி உன்னோட வாழ்க்கையே அழிச்சிட்டா. இதுக்குத்தான் அடுத்தவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்றது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கத்து வீட்டுக்காரையும் அவ பங்குக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா. இங்க வந்து மௌலிக்கு வந்து அவங்க மாமியாக்காரங்க வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து ரொம்ப யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறம் சரி வராது, நம்ம மௌலிய போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டு வரைக்குமே போயிடுறா. கதவை திறக்கலான்னு போகும்போது அவளால வந்து ரொம்ப வந்து முடியல. ஒரு மாதிரி யோசனையாவே இருக்கு. உடனே வந்து காலிங் பெல்ல அடிக்கிறா. அந்த சவுண்டு கேட்டு கதவை வந்து மௌலி திறந்து பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. என்னடா அது, நந்தினி எங்க போயிருப்பா அப்படின்னு பார்த்தா நந்தினி வேகமா கீழே ஓடி வந்திருப்பா போல.
ஏன்னா மௌலிய ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவளால பேசக்கூட முடியல. அந்த அளவுக்கு வந்து அவ வந்து பெரிய துரோகம் பண்ணியிருக்கா இல்லையா? அதனால அவள்கிட்ட என்ன பேச போறோன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு தான் பயந்து அங்கேருந்து ஓடி வந்திருப்பா. அப்ப அவன் வந்து ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கும் அவனுக்கு. மௌலி சொன்ன எல்லா வார்த்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சோகமா வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அப்ப வந்து நந்தினி அவளுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதை எடுக்க போகும்போது எதுக்காப்புல வந்து இந்த சைக்கோ பையன் இருக்கால, அவன் வேகமா வந்து இடிச்சிருவான். யாரா இவன் நைட் நேரத்துல பைத்தியக்காரத்தனமா வந்து என் கார்ல தான் வந்து உழுவானா அப்படின்னு சொல்லிட்டு போய் வெளில போய் பாக்குறான். அங்க வந்து குணால் தான் இருக்கான். குணாலை பார்த்த உடனே அவனோட போன் வந்து கீழே விழுந்திருக்கும். அதுல நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்கும். அவன் போன் வந்து அடிச்சுட்டே இருந்திருப்பான். உடனே இதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். உனக்கு எவ்வளவு திமிருடா, என்னோட பொண்டாட்டி பின்னாடி நீ சுத்திட்டு இருக்கியா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிட்டு உனக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்கல, அவ இருக்கும்போது எதுக்குடா ஏன் பொண்டாட்டி பின்னாடி சுத்தின? உனக்கு வந்து எப்படியாவது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கணும், உன்னை போட்டு தள்ளணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வந்து இந்த இடத்துல யாருமே இல்லை, உன்னை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாற்ற முடியாது, மவனே உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறான். ஆனா எதிர்த்து ஒரு அடி கூட குணால் வந்து அடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கும் மனசு உடைஞ்சிருச்சு இல்லையா? சோ அதனால அவன் அடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான் போல, எதுவுமே அடிக்க மாட்டான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கட்டையை எடுத்துட்டு வந்து அவன் தலையிலேயே போட்டு அடிக்கிறதுக்கு வரும்போது கரெக்டா அந்த நேரத்துல நந்தினி வந்து தடுத்துடுறா. உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, குணால் என்னாச்சு, எந்திரிங்க ப்ளீஸ், உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது குணால், எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்போ உடனே அந்த சைக்கோ பையனுக்கு செம்மையா கோவம் வருது. அடியே, உன் புருஷன் வந்து முன்னாடி நிக்கிற, உன்னோட கள்ளக்காதலனுக்கு வந்து இந்த மாதிரிதான் வந்து மடியில போட்டு கொஞ்சிட்டு இருக்கியா, அவன் செத்தா உனக்கு என்னடி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். உனக்கெல்லாம் மனசாட்சிங்கிறது இல்லையா, இவ்வளவு கேவலமானவனா இருக்க, எதுக்குடா வந்து இவரை போட்டு அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கோவமா திட்டிட்டு இருக்கா. அவன் ரொம்ப கேவலமானவன், அவன மாதிரி ஒருத்தவனை இப்படிதான் அடிச்சு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன சொன்ன, அவரு கேவலமானவரா? உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவனை இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. உன்னை பத்தி நான் சொல்லவா? உன்னோட சொந்த பொண்டாட்டியையே ஒரு வயசான ஒரு ஆளுக்கு காசுக்காக வித்து வந்தானே நீ நீ வந்து இவரை பத்தி பேசுறியா? இவரை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட வயித்துல குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை உனக்கும் தானே குழந்தை, அதெல்லாம் நீ பார்க்காம அத வயிற்றுலயே எட்டி உதைச்சு நடு ரோட்ல என்ன சாக அப்படியே விட்டுட்டு போனவன் தானேடா நீ. நீ வந்து என்னோட குணால பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல, நீ ஒரு கேவலமானவ, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. உடனே இவனுக்கு செம கோவம் வருது. எவ்வளவு திமிரடி உனக்கு, என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டியா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை நீட்டி அடிக்க வரும்போது அவ கையை வந்து அப்படியே தடுத்துடுவா. இந்த பாரு, நான் ஒன்னும் பழைய நந்தினி கிடையாது, உன்னை பார்த்த உடனே அப்படி பயந்து நடுங்கிறதுக்கு எனக்கு இப்ப தைரியம் வந்துருச்சு, புரியுதா? இப்ப நீ மட்டும் என்கிட்ட தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுன, இப்ப குணால ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு, அவரை போட்டு அடிச்சதுக்கு இப்பவே நான் போலீஸ்ட கால் பண்ணேன் அப்படின்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க, ஒழுங்கு மருதே இங்க இருந்து ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி திட்டுறா. உடனே இவனுக்கு காண்டாதான் ஆகுது, நம்ம வந்த வேலைதான் முடிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவன் எஸ்கேப் ஆகி போயிடுறான். இங்க நந்தினி வந்து குணால கட்டி பிடிச்சிட்டு ரொம்பவே கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா. அவளால தாங்க முடியல. குணால் உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வாட்ச்மேன்ட்ட வந்து இந்த மாதிரி குணால போய் கூட்டு போய் அவரோட வீட்டுக்கே விட சொல்லியிருப்பா போல. சோ அவங்களாம் வந்து விடுறாங்க. உடனே அம்மாக்காரங்க தான் வந்து துறக்குறாங்க. என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாயிட்டு இருக்காங்க. அதோட உள்ளாக்கவங்க எல்லாம் கூட்டு போனவொடனே வாசல்ல பார்த்தா நந்தினி நிக்கிறத பாத்துடுறாங்க. உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஆத்திரமாவும் கோபமாவும் வருது. அவங்க மனசுல உள்ள எல்லா கேள்வியுமே அவளை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நீலாம் ஒரு பொண்ணா, உன்னோட உயிர் தோழிக்கே வந்து இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை பண்ணிருக்கியே, மௌலி மட்டும் இல்லைன்னா நீ இந்த வீட்டுல வந்து இருந்திருக்க முடியுமா சொல்லு, உனக்காக அவ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா, அப்படி இருக்கும்போது அவளோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்கிட்டியே, அவ வந்து உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ணா, அவளோட புருஷனையே இப்படி வந்து எடுத்துக்க பாத்துட்டியே, நீலாம் வந்து ஒரு கேவலமானவ, உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, சி இங்க இருந்து போயிடு, இனிமே மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு கதவை வந்து சாத்திடுறாங்க. வெளியில இங்க ஏதோ சவுண்டு கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மௌலி அந்த இடத்துக்கு கரெக்டா வந்து நிக்கிறா. உடனே இவன் நந்தினியை நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களும் கதவை திறந்து விடுறாங்க. இவங்க கோவமா வந்து அப்படி நந்தினியை பார்க்கறதுக்கு போறா. இங்க ஒரு ஓரமா நந்தினிக்கு வந்து அழுதுட்டு இருக்கா. உடனே இவ பக்கத்துல போயிட்டு ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு பேச ஆரம்பிக்கிறா. நந்தினி, எதுக்கு இப்படி பண்ண? நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே நினைச்சேன். உனக்கு நான் அப்படி என்ன பாவம் பண்ண சொல்லு? சின்ன வயசுல இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சோம். நீ அந்த ராஜ்தீப்காக என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக்கப் பண்ண. ஆனா அப்பயும் கூட நான் வந்து உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். உன்னை வந்து அவன் கொடுமைப்படுத்துறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இருந்து அவனை காப்பாத்தி என்னோட வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனேன். உன்னை நான் அப்படி பாத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது எப்படி உன்னால இவ்வளவு பெரிய துரோகத்தை வந்து எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு? என்னோட புருஷனையே நீ வந்து உன்னோட கணவனை எப்படி ஏத்துக்க ஆரம்பிச்சு, எப்படி நினைக்க ஆரம்பிச்ச? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னால தாங்க முடியாதுங்கிற விஷயத்தை எப்படி நீ புரிஞ்சுக்காம விட்ட சொல்லு? ஏன் இப்படி பண்ண?
என்னோட குணால் மேல நான் எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்கேங்கிற எல்லா விஷயமுமே உனக்கு தெரியும். அப்படி இருந்துமே இவ்வளவு பெரிய துரோகத்தை உன்னால எப்படி வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லாம செய்ய முடிஞ்சிச்சு? உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்ன மாதிரி ஒருத்தவளை தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் நினைச்சேன்னு நினைக்கும் போது எனக்கு ஏன் மேலேயே அவ்வளவு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட சைல்ட்ஹுட் போட்டோ இருக்கும். அதை ரொம்பவே பத்திரமா பாதுகாத்து இவ்வளவு நாளா வச்சிருப்பா. அதை எடுத்து அப்படியே சுக்குநூற கிழிச்சு போடுறா. என்ன பாக்குற? இந்த போட்டோவை இவ்வளவு நாள் நான் பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து வச்சிருந்தேன். இப்ப இதை கிழிச்சு போடுறேன்னா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னையோட பிரேக்கப் ஆயிடுச்சு. நம்ம 2 பேருக்கும் இனிமே ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. புரிஞ்சுதா? நீ மட்டும் எனக்கு துரோகம் பண்ணல, என்னோட புருஷனை சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. மொத்தத்துல நீங்க 2 பேருமே வந்து எனக்கு பெரிய பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேரு மேலயுமே நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான நம்பிக்கை துரோகிங்களா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க என் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. உங்க 2 பேரையும் நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இனிமே நான் சாகுற வரைக்கும் நான் உன் மூஞ்சில முழிக்கவே கூடாது. என் பக்கத்துல எப்பவுமே வந்து நின்றாத அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்ப அந்த இடத்துலயே பிரேக்கப் பண்ணிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு போறா. நீங்க நந்தினிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கூனி குறுகி போய் அந்த இடத்துலயே அழுதுட்டு நிக்கிறா. அதோட வீட்டுக்கு போய் பாக்குறா. அங்க குணால் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே வந்து இவளுக்கு ரொம்பவே வந்து ஃபீலிங்கா ஆயிடுது. என்னத்தான் அவன் மனசுல இருக்கிற எல்லா கேள்வியுமே அவன் கிட்ட கேட்டுட்டாலும் என்னதான் இருந்தாலும் அவன் புருஷன் இல்லையா? அவளுக்கு வந்து உண்மையா தானே அவனை காதலிச்சா. அதனால அவன் பக்கத்துல வந்து அப்படியே அவனோட தலைய வந்து வருடி விடலாம் அப்படின்னு போறா. டக்குன்னு அவன் நந்தினி அப்படிங்கிற மாதிரி தூக்கத்துல கூட நந்தினி பேரை தான் சொல்றான். இதை கேட்டவுன்னா அவன் மனசு இன்னும் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாயிடுது. இவ்வளவு கேவலமானவனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்த விட்டு அப்படி கோவமா அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஆகுது. இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. இவளுக்கு ரொம்பவே பதட்டமா இருக்கு. குணாலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அவரு வந்து நல்லா இருக்காரா, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே. அவருக்கு மெசேஜ் போடணும்னு தோணுது. ஆனா போட்டா சரியா இருக்குமா, என்ன பண்றது அப்படின்னு இவ ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கா. கடவுள்கிட்ட வந்து அழுது ப்ரே பண்ணிட்டு இருக்கா. என்னோட குணாலுக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே, நீங்க தான் அவரை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்க வருத்தப்பட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இங்க மௌலியை தான் காட்டுறாங்க. அவ பித்து பிடிச்ச மாதிரி ஒரு இடத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்ப அவளோட மாமியார் வந்து சொல்றாங்க, இந்த பாருமா, நீ வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நீ கொஞ்சம் கூட வந்து சாப்பிடவே இல்லை. இப்படியே இருந்தா உன் உடம்பு கெட்டு போயிடும். வாமா, ஒரு வாயாவது வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்தி சாப்பிட அழைச்சிட்டு போறாங்க. இவ சாப்பிட போற அந்த நேரத்துல குணால் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்த உடனே வந்து நேத்து நைட்டு வந்து நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு கனவுல சொன்னால, அதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த இடத்த விட்டு கோவமா வந்து எந்திரிச்சு போயிடுவா. உடனே வந்து மாமியாக்காரங்க வந்து குணால்கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாரு குணால், நீ எதுக்கு இப்ப அவ இருக்கும்போது இங்க வந்த? இப்பதான் அவளை கஷ்டப்பட்டு நான் சாப்பிட கூட்டு வந்தேன். இப்போ உன்னை பார்த்தது எந்திரிச்சு போயிட்டா. அவ இருக்கும்போது நீ அடிக்கடி வந்து நிக்காது. அவளுக்கு பழசெல்லாம் மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இருந்தாலும் மௌலியை பார்க்கணும்னு அவனுக்கு தோணுது. உடனே ரூமுக்கு போய் பாக்குறான். அங்க பார்த்தா அவன் வந்து இது வரைக்கும் குணால் மௌலி 2 பேரும் அவ்வளவு போட்டோஸ் வந்து எடுத்திருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அப்படியே கிழிச்சு போட்டுட்டு இருக்கா தூள் தூளா. உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இதுக்கு இப்படிலாம் பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா, இதுக்கு எல்லா போட்டோஸையும் இப்படி கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அவன் சொல்றா, ஏ இது வந்து வெறும் போட்டோஸ், மெமரிஸ் தானே குணால். உன் மனசுல நந்தினி தானே இருக்கா, நான் இல்ல இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த வெறும் போட்டோஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதனாலதான் இதெல்லாம் கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போறான். உடனே அவன் கையை பிடிக்கிறான். உடனே சொல்றான் ரொம்ப ஃபீல் பண்ணி, ஏன் மோலி இப்படிலாம் பேசுற? அவ்வளவுதானா? நம்ம 2 பேரோட காதல் அவ்வளவுதானா? நீ ஏன் இந்த அளவுக்கு வந்து நான் உன்னை ரொம்ப வெறுக்கிற மாதிரி பேசுற? இந்த பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. என்னைக்குமே என்னோட மனசுல உனக்கான இடம் இருக்கும். நீ இந்த மாதிரிலாம் பண்ணாதே, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றான். உடனே இவன் வருத்தப்பட்டு பேசினால்தான் இவளுக்கு வந்து அப்படியே வந்து உருக ஆரம்பிச்சிருமே. என்ன பண்றா, அவ வந்து உண்மையா காதலிச்சதுனால அவன் சொல்றது எல்லாமே வந்து அவளுக்கு உண்மையா தான் படுது. உடனே வந்து குணால் அழுதவுடனே அவன் அப்படியே ஹக் பண்றதுக்காக போறா. அப்ப கரெக்டா நந்தினி கால் பண்றா. உடனே இதை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அந்த இடத்தை விட்டு போயிடுறா. அப்படியே இங்க மௌலியோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால, அவ வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. உங்களோட பொண்ணோட புருஷன் இருக்காரே, அவரு வந்து அந்த நந்தினிய வந்து சைலண்டா வந்து ஒரு கீப்பா வச்சிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அந்த விஷயம் எல்லாம் வந்து வீட்டுல தெரிஞ்சு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு தெரியுமா? அந்த நந்தினிய வந்து அந்த வீட்டுல அவ சேர்க்காமலே இருந்திருக்கலாம். இப்ப சேர்த்ததுனால அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ ஏத்தி விட இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அந்த கோவத்தோட மௌலியோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அங்க புடிச்சு
எல்லாருக்கும் முன்னாடி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. எப்படி இவ்வளவு கேவலமா இருக்கீங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கையே இப்படி அழிச்சிட்டீங்களே, நான் அப்பவே சொன்னேன் கேட்டியாடி, அந்த நந்தினியை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்காத, அவ மோசமானவ கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவுதான் சொன்னேன். ஆனா நீ என்கிட்ட கேட்கவே இல்ல. இப்ப பாரு உன்னோட வாழ்க்கையே இப்ப அழிச்சிட்டாலே. இப்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்ல போறீங்க, எல்லாருமே சேர்ந்து தானே அந்த நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நான் என்ன சொன்னேன், அவளை வேற வீட்டுல தங்க வைங்க, இந்த வீட்லயே அவளை தங்க வைக்காதீங்கன்னு நான் எவ்வளவு சொன்னேன். யாருமே கேட்கல. முக்கியமா மௌலி, உனக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்கணுமா, என் கூட வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா அவ வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறா. உடனே கோவமா அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. அதோட கொஞ்ச நேரம் ஆகுது. மௌலி எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே தனியா உட்காந்து இருக்கிறத பார்த்துட்டு உடனே மாமியாக்காரங்க சொல்றாங்க, இந்தாம்மா காஃபி, இனி இப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. குணால் உனக்கானவன் தான், அந்த நந்தினி தான் நடுவுல வந்தவ, அவ தான் அவனை விட்டு விலகணும், நீங்க 2 பேரும் பிரியக்கூடாது. இப்பவே போ, இந்த காஃபியை எடுத்துட்டு போய் அவனுக்கு கூட, எல்லாம் சரியாயிடும், 4 வார்த்தை 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இவளும் அவங்க பேச்சை கேட்டுட்டு காஃபியை எடுத்துட்டு போறா. அப்போ நந்தினி அந்த நேரம் பார்த்து கால் பண்ணிருப்பா போல. எப்படி இருக்கீங்க குணால், நல்லா இருக்கீங்களா, உங்களை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே குணால் பேசிட்டு அப்படியே திரும்புவான். கரெக்டா அப்போ மௌலி அப்படியே டீ கப்போட நின்றுட்டு இருப்பா. அதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடும். ஐயோ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ கேக்குறா, குணால் இப்போ நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த, யார்கிட்ட, நந்தினிட்டியா பேசிட்டு இருந்த, இப்ப எனக்கு எல்லாமே தெரியணும், சொல்லு. இது வரைக்கும் உன் மேல நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா இப்ப என்னால அந்த நம்பிக்கையோட இருக்க முடியாது. இப்பவே எனக்கு தெரியணும் நீ யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு, இப்பவே உன்னோட போனை கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறா. வாங்கிட்டு அவ பாஸ்வேர்டை போட்டு பாக்குறா. ஆனா அது எடுக்கவே மாட்டுது. அவ பாஸ்வேர்டை போட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அது தப்பான பாஸ்வேர்டுன்னு தான் காட்டுது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா குணால் அவனோட மொபைல்ல மௌலியோட நேமை தான் பாஸ்வேர்டா போட்டிருப்பான் போல. உடனே அது தப்பா காட்டுது. உடனே இவ என்ன பண்றா, மாத்தி நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறா. அந்த லாக் ஓபன் ஆயிடுது. உடனே இவளுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுது. எப்படா இவன் இவ்வளவு மோசமா இருக்கானே, கொஞ்ச நாளிலேயே இவ்வளவு நாள் நம்ம பேரை தான் வச்சிருந்தான், ஒரு செகண்ட்ல அவனோட பேரை வச்சிருக்கானே, அப்ப 2 பேரையும் அவன் ஈக்குவலா தான் பாக்குறானா, அப்ப அந்த அளவுக்கு நான் அவனுக்கு கேவலமா போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே அந்த இடத்த விட்டு வேகமா ரூமுக்கு ஓடி போறா. உடனே இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மௌலி மௌலி அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேகமா தட்டிட்டே இருக்கான். மௌலி கதவு திறன்னு. அதுக்கப்புறம் அவ கதவை திறக்கிறா. அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அவ வீட்டை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா போல. அவளோட பொட்டி படுக்கை எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. குணாலால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த உறவும் குணாலால தான் தொடங்குனுச்சு. அப்ப அவனே எனக்கு இல்லங்கும் போது நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? ஒவ்வொரு நிமிஷமும் இவனை பார்க்கும் போது இந்த நடந்த விஷயம் எதையுமே என்னால மறக்கவே முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு அந்த இடத்த விட்டு போறா. உடனே மாமியாக்காரங்க தான் தடுக்கிறாங்க. இந்த பாரு மௌலி, நீ எந்த தப்புமே பண்ணல, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ இங்கதான் இருக்கணும், என்னோட பையன் தானே தப்பு பண்ணா, அதனால அவனே இந்த வீட்டை விட்டு வெளில போட்டும் அப்படிங்கிற மாதிரி கோவமா நீ வீட்டை விட்டு வெளில போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட குணாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அவனும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. குணால் இங்க விட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. அதோட தன்னோட அம்மாவோட கால்லயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மௌலி பக்கத்துல போறா. அவளோட கையில அந்த சாவியை கொடுக்குறான். அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்கல்ல, சோ அந்த சாவியை தான் கொடுக்குறான். நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க மௌலி, ஆனா உனக்கு நான் என்னைக்குமே தகுதி இல்லாதவனா தான் ஆயிட்டேன். உன்னோட அன்புக்கு என்னைக்குமே நான் ஏத்தவன் இல்ல. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நீ போகாத, அம்மா எடுத்த முடிவு கரெக்ட் தான், இந்த வீட்டுல நீ தான் எடுக்கணும், நானே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். போகும்போது லாஸ்டா அவளை பார்த்து ஒரு லுக்க விட்டுட்டு போவான். பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அவன் போன அடுத்த செகண்ட் இவ அப்படியே இடிஞ்சு அப்படியே போய் உழுவா. அவளால தாங்கிக்கவே முடியாது. அப்படியே கதறி கதறி அழுவா. மாமியார் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட ரூமுக்கு போறா. அங்க அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு அவ்வளோ போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவளுக்கு. இவ குணால ரொம்பவே உண்மையா காதலிச்சிருப்பா. இந்த அஃபேர் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளால இந்த விஷயத்த மன்னிக்கவும் முடியல, அவனை காதலிக்காம இருக்கவும் முடியல. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா.
அதே சமயம் இங்க நந்தினிய காட்டுறாங்க. அவ வந்து குணால்ட்ட இருந்து எந்த விதமான மெசேஜுமே வரலையே! அவர் எப்படி இருக்காரு? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு, அவளும் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க குணால் வந்து கார்ல போயிட்டு இருக்கான். அவனும் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப வந்து அழுதுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நந்தினி, குணால், மௌலி 3 பேருமே வந்து கஷ்டத்துல தான் இருக்காங்க. அழுதுட்டு தான் இருக்காங்க. 3 பேர்ல ஒருத்தவங்க கூட வந்து சந்தோஷமா இல்ல. இதெல்லாம் தேவையா? மௌலி, குணால் 2 பேரும் வந்து சந்தோஷமா வாழ்க்கைய தொடங்கிட்டு இருந்தாங்க. இப்ப குணால், நந்தினி அவங்க 2 பேரும் பண்ண ஒரு சின்ன தவறால 3 பேரோட வாழ்க்கையுமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க பாட்டிய தான் காட்டுறாங்க. அவங்க வந்து சாப்பாடு குடுத்தா சாப்பிடவே மாட்றாங்க. "எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ப்ளீஸ் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. "இல்ல என்னால முடியாது. என்னோட குணால வந்து வீட்டுக்கு வர சொல்லு. அவன் வந்தா தான் நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மௌலியும் வர அவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "அம்மா நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் வந்து அவரு வந்து இந்த வீட்டு பையன் தானே. அதனால அவர் இங்க தான் இருந்திருக்கணும். நான் தான் போறேன்னு சொன்னேனம்மா. நீங்க தான் வேணான்னீங்க. இது என்னமோ சரியா படல. முடிஞ்ச அளவுக்கு குணால இங்கேயே நம்ம கூட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அதோட அம்மா எனக்கு மனசே சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அதனால வந்து மனசுருகி வேண்டிட்டு இருக்கா. அதே இடத்துல தான் இங்க வந்து நந்தினியும் உட்கார்ந்துருப்பா. ஆனா இவள பாத்திருக்க மாட்டா போல. அப்ப மௌலி வேண்டிக்கிட்டு மணிய வந்து அடிப்பா. அந்த ஓசை கேட்ட உடனேதான் இங்க மௌலி நிக்கிறது அவளுக்கே தெரியும். உடனே அவளே வந்து இவகிட்ட பேச வரா. நந்தினி அந்த இடத்துல பார்த்த மௌலிக்கு வந்து ரொம்பவே கோவம் வரும். இந்த இடத்துலயாவது நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்தா, இங்கேயும் இவ வந்து தொல்லை பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோவமா அந்த இடத்தை விட்டு போறா. உடனே நந்தினி வந்து கையை பிடிச்சு அவகிட்ட பேச முயற்சி பண்றா. மௌலி, நான் வந்து உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் வந்து என்ன சொல்றதுனே தெரியல. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியுமே இல்ல. ஆனா எனக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தவிர வேற வழியே எனக்கு தெரியல. நீ சொன்ன மாதிரி இனிமே நான் வந்து உன் பக்கத்துல நெருங்கி வரமாட்டேன். ஆனா என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. உடனே மௌலிக்கு ரொம்பவே கோவம் வருது. எப்படி என்னால வந்து உன்னை மன்னிக்க முடியும்னு நினைக்கிற? எப்படி நீ வந்து என்கிட்ட வந்து நீ மூஞ்சி கொடுத்து பேசுறேன்னு எனக்கு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. உனக்கு கில்ட்டியாவே இல்லையா? என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. இப்ப கூட வந்து குணால வந்து உன் வீட்டுல தானே நீ வச்சிருக்க. அவரை நேத்தே வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. கண்டிப்பா உன் வீட்டுல தானே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நடிச்சிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கோவமா பேசிட்டு இருக்கா. அப்பதான் நந்தினிக்கு புரிய வருது குணால் வந்து வீட்டை விட்டு வெளில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்ற மௌலி? குணால் வந்து வீட்டுல இல்லையா? அவர் எங்க போனாரு? அவர் ஏன் வீட்டுல எல்லாம் வரல? நீ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது. அப்ப குணால் எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே மௌலிக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவன் நினைச்சிருப்பான் நந்தினி வீட்டுக்கு தான் அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குணால் எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்பவே பதட்டமா ஆகுது. 2 பேரும் மாத்தி மாத்தி குணால தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மௌலி வந்து அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து நந்தினியும் அவனுக்கு கால் பண்றா. 2 பேரும் கால் பண்றதையும் அவன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. இவன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி வேகமா காரை ஓட்டிட்டு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். வேகமா போயிட்டே இருக்கும் போது முன்னாடி ஒரு கார்ல போய் இடிச்சிருவான். அந்த இடத்துலயே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இங்க நந்தினி வந்து ஒரு படி மேல போய் போலீஸ்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி குணால் வந்து மிஸ் ஆயிட்டாரு, அவரை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றா. அப்பதான் வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி குணால் வந்து ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த நந்தினிக்கு சொன்ன உடனே நந்தினி கரெக்டா அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. குணாலுக்கு வந்து கரெக்டான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அவனுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து தூரத்துல இருந்து அவ ரொம்பவே வருத்தப்பட்டு பார்த்துட்டு அழுதிட்டு இருக்கா. அதோட டாக்டர் வந்து சொல்றாங்க இவர் வந்து ரொம்பவே சீரியஸா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது போலீஸ் கேஸ்ங்கும் போது எங்களால ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க வந்து அவருக்கு என்ன வேணும் ஏதாவது சொல்லுங்க. அவங்களோட சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கூட்டுவாங்க. முக்கியமா அவங்களோட ஒய்ஃப் எங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, நான் தான் அவரோட ஒய்ஃப், நான் தான் அவருக்கு எல்லாமே, நான் இருக்கல, எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன், நீங்க தயவு செஞ்சு வந்து அவரை காப்பாத்திடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா மூலியும் வந்துருவா போல. இவ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டுதான் இருப்பா. அதோட குணால் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு உடனே வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. குணால், நீங்க எந்திரிங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன், நானும் உங்களோட சேர்ந்து செத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே வந்து எமோஷனலா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியில நின்று நம்மளோட மூளையை கேட்டுட்டு இருக்கா. அவளால அதை தாங்கிக்கவே முடியல. இவ இன்னுமே வந்து என்னோட போர்ஷனை மனசுல நினைச்சிட்டு இருக்காளா? இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? நான் என்னோட குணால பாக்கிறதுக்கு வந்தா இவளும் வந்து இங்க வந்து நிக்கிறா.
பண்ணிடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மௌலி அவளோட புருஷனை தான் பார்க்க வந்திருப்பா, ஆனா நந்தினி வந்து என்னமோ குணால் தான் அவளோட புருஷங்கிற மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல, அப்படியே இடிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பா. அதுக்கப்புறம் குணாலுக்கு வந்து ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் முடிச்சிருவாங்க போல. நான் வீட்டுக்கே கொண்டு போய் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்கலாம் அவனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அவங்க 2 பேரும் இப்படி போறத பார்த்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியே கண்ணீரோட அப்படியே பாவமா பார்த்துட்டு இருப்பா. அதோட இங்க நந்தினி அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு சூப்பெல்லாம் வச்சு கொடுத்து அவனை ரொம்பவே நல்ல விதமா பாத்துக்கிறா. அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவனை நல்ல விதமா படுத்து தூங்கலாம் வைக்கிறா. ஒரு பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவ பார்த்து பார்த்து இவனுக்கு பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் நம்மளோட மௌலியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு இது எதையுமே தாங்கிக்கவே முடியல. அப்பதான் வந்து என்னம்மா என்னாச்சு, நீ ஒரு மாதிரி இருக்க, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மாமியார் சொன்ன உடனேயே அவ வேக வேகமா அந்த சாப்பாடை அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறா. சில பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தா அந்த சாப்பாட்டுல காட்டுவாங்க, அந்த சாப்பாடை எடுத்து வேகமா சாப்பிடுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இப்ப நம்மளோட மௌலி செஞ்சிட்டு இருக்கா. நல்லா வேகமா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த இடத்துலயே உட்கார்ந்து அவ்வளவு அழுதுட்டு இருக்கா. அப்ப அங்க குணாலோட போட்டோ இருக்கு, அதை அப்படியே நெஞ்சோட அணைச்சு வச்சுட்டு ரொம்ப வந்து கதறி கதறி அழறா. குணா, நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிற தெரியுமா, உன் மேல எனக்கு கோபம் இருக்கு, ஆனா உன்னை வந்து என்னால யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மறக்கவும் முடியாம மன்னிக்கவும் முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. மௌலியை இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த நேரத்துல மாமியாக்காரங்க வந்து கதவை தட்டி பாக்குறாங்க, ஆனா இவ திறக்கவே மாட்டா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இங்க அப்படியே நந்தினியை தான் காட்டுறாங்க. அவன் நல்லபடியா குணாலை வந்து தூங்க வச்சிடுறா. அப்ப திடீர்னு வந்து குணாலுக்கு வந்து மௌலி பக்கத்துல வந்து ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் தோணுது. உடனே டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறான். அங்க பார்த்தா நந்தினி தான் இருக்கா. உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே நந்தினி சொல்றா, என்னாச்சுங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவன் தண்ணி குடிச்சிட்டு எதுவுமே சொல்லாம அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே படுத்து கிடக்கான். அடுத்த நாள் ஆகுது. மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனேயே மௌலி கிட்ட இருந்து கால் வருது. உடனே அவன் எடுத்து பேசுறான். அவன் மௌலி சொல்றான், நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு, உடனே வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவனும் வந்து அதுக்காக வேகமா வந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்போ வந்து நந்தினி கேட்கிறான், என்னங்க மௌலி வந்து எங்க உங்களை கூப்பிட்டா, அதை பத்தி கேட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவள்கிட்ட எதுவுமே கேட்கல, அவ ஏதோ ஒரு இடத்துக்கு வர சொன்னா, நான் சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், நான் அங்க போய் பார்த்தாதான் அவ என்ன சொல்ல போறா என்னன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்படி போகும்போது அவன் வாட்சை வேற மறந்து வச்சுட்டு வந்துருவான் போல. உடனே ஐயோ இப்ப என்ன பண்றது, இதை போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போவா. அந்த நேரத்துல கரெக்டா வந்து வாசல்ல வந்து நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. அங்க வந்து அந்த சைக்கோ புருஷனும் மௌலியோட அம்மாவும் வந்து நிக்கிறாங்க. நிறைய வந்து லேடிஸும் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன எதுக்கு இங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவ குழப்பத்தோட பாத்துட்டு இருக்கா. அப்பதான் மௌலியோட அம்மா வந்து அழுதுட்டே சொல்றாங்க, இவ வந்து ரொம்பவே மோசமானவ, என்னோட பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சிட்டா, என்னோட பொண்ணு வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ண அவளோட வீட்டுல தங்க வச்சிருந்தா, அந்த ஒரே காரணத்துக்காக அவ புருஷனை வளைச்சு போட்டுட்டா, இவளை வந்து நீங்களா சும்மா விடக்கூடாது, என் பொண்ணுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டா, இவளுக்கு வந்து பெரிய தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க இருக்கிறவங்களும், இவ்வளவு கேவலமான பொண்ணானி, உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவ பின்னாடியே போறாங்க. உடனே இவ கதவை சாத்த பாக்குறா, முடியல. உடனே பயந்துட்டு வீட்டு உள்ளாக்க ஓடுறா. உடனே நேரத்துல அவங்க யாருமே வந்து இவளை விடமாட்டாங்க. உடனே அவளோட கைய வந்து புடிச்சு வெளியில வந்து இழுத்துட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து மௌலியோட அம்மாவும் சைக்கோ பயலும் வந்து அப்படியே சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி சைக்கோ பயல்கிட்ட வந்து மௌலியோட அம்மா தான் போயிட்டு சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி வந்து நந்தினியை நம்ம சும்மா விடக்கூடாது, அவளுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு இடத்துல பிடிச்சி இவளை தள்ளி விடுறாங்க. எல்லாரும் இவளை ரொம்பவே அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ எல்லாம் மோசமானவ, உனக்கு வந்து உதவி செஞ்ச உன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டியே, உனக்கு தான் புருஷன் இருக்கான்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கடி வந்து அடுத்தவன் புருஷன் மேல ஆசைப்படுற, மான கெட்டவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹார்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே இவளை அடிக்கிற மாதிரி வந்து போறாங்க, ஒரு மாதிரி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல சைக்கோ பைய போயிட்டு, ஐயோ தயவு செஞ்சு விட்டுருங்க, என்னோட பொண்டாட்டி எப்பெல்லாம் பண்ணாதீங்க, அவ ஏதோ ஒரு எமோஷனல்ல இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டா, ஆனா நான் வந்து அவன் மேல இன்னமும் காதல் தான் வச்சிருக்கேன், அதனால நானே என் பொண்டாட்டியை கூட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்து நந்தினி அந்த இடத்துல சொல்றா, ஐயோ இவன் சொல்றதை நம்பாதீங்க, இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்றா. ஆமா ஆமா, நீ வந்து ரொம்ப நல்லவ உத்தமி, பாரு நீ சொல்றத நாங்க நம்பணுமா, உன்னோட புருஷன் கூட ஒழுங்கு மரியாதையா வாழப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறாங்க.
அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமா சொல்றான், இந்த பாரு இப்ப இருக்கிற நிலைமையில ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்து நீ வாழவா, இல்லைன்னு வச்சுக்கோங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை அடிச்சு சாகடிச்சிருவாங்க, என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஒரு இடத்துல அப்படியே சாஞ்சிட்டு நின்றுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து குணால் வந்துடுறான். மௌலி வந்து அவனை கோர்ட்டுக்கு தான் கூப்பிட்டுருப்பா போல. என்ன மௌலி எதுக்கு இங்க கூப்பிட்ட, நீ இங்க வந்த, என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவகிட்ட அவ எதுவுமே பேசல. அங்க ஒருத்தவங்க வராங்க. அவங்க கிட்ட வந்து இந்த பாருங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும், அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம குணாலுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்னது நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸாங்கிற மாதிரியே வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதோட வந்து அங்க இருக்கிறவங்க வந்து உள்ளாக்க கூட்டு போறாங்க. அந்த டிவோர்ஸுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. பேப்பர்ஸ்ல எல்லாம் சைன் போட்டுட்டு அப்போ வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த பாருமா நல்லா யோசிக்க, டிவோர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம எடுக்க முடியாது, நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு ஒரு சான்ஸ் வேணும்னா சொல்லு, நான் வாங்கி தரேங்கிற மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, நான் முடிவு பண்ணிட்டேன், என்னோட புருஷனுக்கு வந்து ஏன் கூட வாழ்றதுல எந்த ஒரு விருப்பமுமே இல்லை, அவரு வேற ஒரு பொண்ணை விரும்புறாரு, அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு நடுவுல இருந்துட்டு அவரை கஷ்டப்படுத்தணும், அவரை நினைச்ச மாதிரி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போறா. உடனே வந்து இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே மனசு உடைஞ்சு போய் அப்படியே நிக்கிறான். அப்பதான் குணாலுக்கு கால் வந்துட்டே இருக்கும் நந்தினிட்டே தான். ஆனா அவன் எடுத்துருக்கவே மாட்டான். அப்ப மறுபடியும் ஒருத்தவர் கால் பண்றாரு. என்ன ஏதுன்னு கேட்கும் போதுதான் தெரியுது நந்தினி இருக்கிற பிளாட்ல உள்ள ஓனர் தான் கால் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி நீங்க அனுப்பின பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க, அதனால உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னா அவன் வந்து ரொம்ப பயந்துட்டு அப்படியே தலை தெறிக்க வேகமா வந்து பிளாட்டுக்கு வந்து ஓடி போறான். அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அந்த சைக்கோபாய் கூட இவ போக மாட்டேங்கிறா, நான் இவ கூட போக மாட்டேன், இவன் என்னை வந்து அடிச்சு சித்திரவதைப்படுத்துவான், நான் போக மாட்டேன். அப்படியே வந்து மௌலியோட அம்மா கிட்ட போய் பேசுறா, இந்த பாருங்கம்மா நீங்களாவது சொல்லுங்க, இவங்க கிட்ட இருந்து என்னை வந்து காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு கேட்கிறா. ஆனா வந்து யாருமே வந்து அவளை காப்பாற்றவே மாட்டாங்க. பிடிச்சி அவளை தள்ளி விட்டு அவளோட மூஞ்சில கரியெல்லாம் பூச போறாங்க போல. அப்படியே வந்து அவன் மூஞ்சில பூசிடுறாங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இங்க வந்து நந்தினி அவளோட வீட்டு பாத்ரூம்ல ஷவர்ல அப்படியே வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கா. அவளோட உடம்பு ஃபுல்லா கரியா இருக்கு, அப்படியே வந்து கரியா வந்து ஓடிட்டே இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே அருவருப்பா இருக்கு. அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்த பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல குணால் வந்து வேகமா வந்து கதவை தட்டி பாக்குறான், திறக்கவே இல்லை. அப்புறம் உள்ளாக்க போய் பாக்குறான், அங்க நந்தினி வந்து அப்படியே சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். நந்தினி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா போய் கேட்கிறான். ஆனா அவ வந்து இவனை பார்த்தோன்னா அப்படி நடுங்கி பயப்பட ஆரம்பிக்கிறா. தயவு செஞ்சு கிட்ட வராதிங்க, தயவு செஞ்சு எனக்கு கிட்ட வராதிங்க, எனக்கு யாரு போஷனும் எனக்கு தேவையில்லை, நான் தனியாவே இருந்துக்கிறேன், எனக்கு வந்து என்னை பார்க்கும் போதே அருவருப்பா இருக்கு, நான் ரொம்பவே அசிங்கமானவை, என் பக்கத்துல வராதிங்க, என்ன தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு பைத்திய மாதிரி வந்து அப்படியே புலம்ப ஆரம்பிக்கிறா. உடனே இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஹர்ட் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே இவளை வந்து அப்படி நெஞ்சோட அணைச்சிக்கிறான். அப்பதான் வந்து அவ வந்து கொஞ்சம் அமைதியாகிறா. இதுக்கெல்லாம் வந்து அந்த சைக்கோபாய் தானே காரணம், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம கோபமா இருக்கான். உடனே அவன் வீட்டுக்கே போயிடுறான். காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கதவை திறந்து பார்த்தா அங்கு குணால் தான் நிக்கிறான். நீயா, எனக்கு தெரியும்டா நீ தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அந்த ரகசிய காதலிக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பா இதான் பண்ணுவேன்னு தெரியும், என் வீட்டு வாசலை தேடி வருவேன்னு தெரியும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிரிமினலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உடனே குணாலுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அவனை அடிக்கிறதுக்கு போறான். எவ்வளவு திமிருடா உனக்கு, எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட நந்தினியை நீ வந்து இவ்வளவு ஹர்ட் பண்ணிருப்ப, அவளை ஹர்ட் பண்றதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹலோ மிஸ்டர், அவ ஃபர்ஸ்ட் நான் தொட்டு தாலி கட்டினா என்னோட பொண்டாட்டிடா, அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம நீ தான் மானக்கிட்டு போயிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, நீ வந்து என்ன பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த பாரு பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அவளுக்கு வந்து உன் கூட வாழ விருப்பம் இல்லை, நீ எந்த அளவுக்கு அவளை கொடுமைப்படுத்திருக்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்குடா வந்து அவளை கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உடனே இவன் எல்லாத்தையும் உளர ஆரம்பிக்கிறான். அட ஆமாடா, நான் அவளை கஷ்டப்படுத்துவேன், கொடுமைப்படுத்துவேன், ஏன் கொலை கூட பண்ணுவேன், உனக்கு என்னடா பிரச்சனை, அவ என்னோட பொண்டாட்டி, அவ எனக்கு அடிமை மாதிரி, நான் சொல்றத மட்டும் தான் அவ செய்யணும், புரியுதா, அப்படி இருக்கும்போது அவ என்னை விட்டுட்டு உன் பின்னாடி போகும்போது எனக்கு கோவம் வராதா, அது மட்டும் இல்லாம நான் டிவோர்ஸ் அவளுக்கு கொடுக்கவே மாட்டேன், நான் கொடுத்துட்டா அவ பாட்டு அவளோட லைஃப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவா, அப்ப எனக்கு ஒரு அடிமை வந்து எப்படி வாய்க்கும், அதனால நான் கண்டிப்பா அவளை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே திமிரா வந்து பேசிக்கிட்டு இருக்கான்.
உடனே குணால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். என்னடா பைத்தியமா உனக்கு அப்படின்னு கேட்க, ஆமா பைத்தியம்னு வச்சுக்க, இப்ப நீ தான் வந்து மாட்ட போற, நீ வந்து இது வரைக்கும் பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன், போலீஸ் எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். உடனே வந்து அங்க இருந்து எல்லா போலீஸ் லாயர் எல்லாமே வந்து நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீ பேசின எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டாங்க, அது மட்டும் இல்லாம ப்ரூஃப்க்கு நான் ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன், இதை மட்டும் நான் வந்து கோர்ட்ல போய் கொடுத்தேன் அப்படின்னா நீ வந்து லைஃப் லாங் வந்து கம்பி என்ன வேண்டியதுதான், இப்ப ஒழுங்கு மரியாதையா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண, இல்லைன்னா வந்து வருஷ கணக்குல நீ வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லயே கடந்து சாக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி லாயரும் வந்து ஆமா சார், இந்த மாதிரி வந்து இவன் பண்ற எல்லா தப்புக்காகவும் வந்து எல்லா செக்ஷன்லயும் வந்து இவனுக்கு வந்து பெரிய தண்டனை வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி விவரமா சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இவன் வந்து நம்மளை நல்லா மாட்ட வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. பட் இருந்தாலும் வேற வழியே இல்லையே அப்படிங்கிறதுக்காக நந்தினிக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்க வந்து சம்மதிச்சு அந்த பேப்பர்ல வந்து சைனும் போட்டுடுறான். அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே வந்து இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு வந்து அந்த எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு கரிய பூசினாங்க, ரொம்ப கேவலமா பேசுனாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. தூங்கவே முடியல. அப்படியே வந்து ஐயோ அம்மா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே இவ வேகமா கதவை வந்து போய் பாக்குறா. அங்க குணால் தான் இருக்கா. குணால் நீங்களா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீங்க வந்து இனிமே என் வீட்டுக்கு வராதீங்க, நீங்க வந்து வர்றதை வந்து அவங்களா பார்த்தாங்க அப்படின்னா என்னை வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்துவாங்க, என்னை அடிப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கா. இந்த பாரு நந்தினி, ஏன் நீ இப்படி பயந்துட்டு இருக்க, இந்த பாரு என்ன மீறி உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கமா, நீ ஏன் இப்படி கவலைப்படுற, அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ பையிட்டு இருந்து நான் வந்து ஒரு விடுதலையும் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த பாரு டிவோர்ஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அதை பார்த்த உடனே தான் அவளுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாவே இருக்கு. இந்த பார் நந்தினி, இனிமே நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, அவனும் டிவோர்ஸ் கொடுத்துட்டான், சோ அதனால நீ இனிமே பயப்படாத, அவனால உனக்கு இனிமே எந்த பிரச்சனையுமே வராது, யாரும் ஒண்ணு எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கேன், உன்னோட லைஃப் லாங் வரைக்கும் நான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை கட்டி அணைச்சிட்டு இருக்கான். அப்படியே இங்க மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து வீட்டுக்கு வந்து அழுதுட்டே போறா. உடனே மாமியாக்காரங்க என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவ அழுதுட்டே சொல்றான், நான் குணாலுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன், இனிமே எங்க 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, அதனாலதான் நான் வந்து இந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. உடனே அவங்க எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏமா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, வேற என்னமா பண்ண சொல்றீங்க, எனக்கும் அவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, அந்த நந்தினி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் முழுக்க முழுக்க என்ன மறந்துட்டான், அவளை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது எங்க 2 பேரும் உறவுல இப்ப எதுவுமே இல்லை, அதனாலதான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் யாரு கூட வேணா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் வந்து பாட்டிக்கு வந்து செமையா ஷாக் ஆகுது. அப்படியே வந்து அந்த அதிர்ச்சியில அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க. உடனே வந்து வேலைக்காரி வந்து ஐயோ பாட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு இருக்கா. உடனே வந்து அந்த சவுண்டு கேட்டு மௌலி மாமியார் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அதோட டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே இவங்க சீரியஸா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது, இவங்களை வந்து நீங்க கவனமா பாத்துக்கணும், ஒருவேளை இவங்க அதிர்ச்சி ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாட்டியும் வந்து கண் முழிச்சிடுறாங்க. உடனே வந்து மௌலி வந்து வாமா பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவளும் என்ன பாட்டி, ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க, என்னாச்சு பாட்டி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறா. இந்த பாருமா மௌலி, குணால் வந்து தப்பு பண்ணியிருக்கான், நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசல, ஆனா நீயும் குணாலும் எப்போதுமே வந்து ஒன்னா இருக்கணுமா, 7 ஜென்மத்துக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், அதனால தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதம்மா, நீ வந்து அவனுக்கு விவாகரத்து கொடுத்துடாதம்மா, அவன் கூட நீ சேர்ந்து வாழுமா, அவன் நீ சேர்ந்து வாழ்ந்து எப்படியாவது திருத்துமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுது பேசிட்டு இருக்காங்க. இவளால என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அதிர்ச்சியா எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா, என்னால இதெல்லாம் முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படியே அழுதுட்டு இருக்கா. இன்னொன்னு பார்க்க என்னன்னா, குணால் வந்து நந்தினிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கான், 7 ஜென்மத்துக்கும் உன் கூட நான் வந்து இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனே வந்து அவளுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறான். ஆறுதலா அவளை வந்து அணைச்சிக்கிட்டு அவ தலைய வருடி கொடுத்துட்டு இருக்கான். அன்பா பேசிக்கிட்டு பாசமா இருக்கான். அப்பதான் வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவனோட அம்மா தான் அங்க இருக்காங்க. அம்மா நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உடனே அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, உன்னை பார்க்கும் போது எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு, கோவம் வருது, ஆனா அதை வந்து காட்ட வேண்டிய நேரத்துல இப்ப நான் இல்ல,
நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன். உன்னோட பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அவங்க வந்து உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ வரியா இல்ல இந்த நந்தினி கூடயே வந்து இங்க இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கோவமா கேக்குறாங்க. உடனே இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பயங்கரமா ஷாக் ஆகுது. நந்தினியும் வந்து அப்படியே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இவ வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. ஒரு முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே குணால் வந்து இந்த பாரு நந்தினி, நீ வந்து கதவை சாத்திட்டு பத்திரமா இரு, யாரு வந்தாலும் கதவை திறக்காத, நான் வந்து சீக்கிரமா வந்துடுவேன் நைட்டு, ஓகேவா? அதனால நான் உடனே பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். உடனே பாட்டியை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். பாட்டி, உங்களுக்கு ஏன் பாட்டி இப்படிலாம் ஆச்சு? நீங்க ஏன் வந்து ஸ்ட்ராங்கா தானே இருப்பீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க போறீங்க, நீங்க உங்களை வந்து கவனிச்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். நான் வந்து எப்படிப்பா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன், நீயும் மௌலியும் வந்து நிரந்தரமா பிரிய போறீங்க, இதெல்லாம் வந்து என்னால பாத்துட்டு இருக்க முடியல, நீங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம், தயவு செஞ்சிருக்கீங்க 2 பேரும் எனக்காக வந்து ஒரு பூஜையில கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்னா வாழுங்க, நீ அந்த நந்தினியை மறந்துட்டு நம்ம மௌலி கூடயே வந்து நிரந்தரமா இருக்கணும், அவ கூட தான் வாழணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. வந்து இவனுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இப்பதானே வந்து நந்தினிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பான். இவ பாட்டி வேற இப்படி கேக்குறாங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு மௌலிக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அந்த இடத்த விட்டு அவ வந்து போயிடுறா. உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க, இப்ப நீ வந்து ஒத்துக்க மாட்டேல, அப்ப வந்து எதுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும், நான் சாக போறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க? ஓகே பாட்டி, நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன், அந்த பூஜையிலையும் கலந்துக்கிறேன், போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோம்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதை விட இவன் மௌலியை போய் பார்க்க போறான். மௌலி, என்னாச்சு, இப்படிலாம் நடந்திருக்கானா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லவே இல்லை, நீ வந்து உன் முடிவுல தெளிவா இருக்கியா, ஏன் வந்து இப்படி அவசரப்படுற, எனக்கு உண்மையாவே நீ டிவோர்ஸ் கொடுக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். வேற என்ன பண்ண சொல்ற, உனக்கு எனக்கு இந்த உறவு தான் முடிஞ்சு போயிடுச்சு, என்னைக்கு நீ அந்த நந்தினியை மனசார உன்னோட வாழ்க்கையில வந்து கொண்டு வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நம்ம 2 பேரோட கல்யாண உறவு அருந்து போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பேருக்கு கணவன் மனைவியா நம்ம எதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டணும், நிரந்தரமா பிரிஞ்சிடலாமேங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஆனா பாட்டி இந்த மாதிரி இருக்கும்போது என்னால வந்து அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல, அவங்களுக்காகவாது இந்த நாடகத்தை நம்ம நடத்தி தான் ஆகணும், கணவன் மனைவியா எல்லாரும் பார்வையிலேயே நடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்கிறான். அதோட வந்து ஒரு பூஜைக்காக வந்து 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மௌலி குணாலோட ரூம்ல தானே குணால் இருப்பான். சோ அவன் வந்து கபோர்ட்ல போயிட்டு அவனோட ட்ரெஸ் எடுக்க போறான். உடனே மௌலி சொல்றா, உன்னோட ட்ரெஸ் எதுவுமே இங்க இல்ல, அது எல்லாத்தையுமே நான் வந்து கெஸ்ட் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அதனால அங்கேயே நீ போய் எழுந்துக்க, இனிமே வந்து என் ரூம்ல என் கூட நீ இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. என்ன மௌலி, அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டியா, ஏன் இப்படி பண்ற, நந்தினியை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இவ்வளவு மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கல, என்ன அடியோட வெறுத்துட்டல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, நீ எந்த அளவுக்கு என்ன காதலிச்சியோ அதை விட அதிகமா இப்ப என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டல, சரி இதுக்கப்புறம் நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வருத்தப்பட்டுட்டு அங்க போகும்போது மௌலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுக வருது. பட் இருந்தாலும் அவனை அவ தடுக்கவே இல்லை. அப்ப அவளோட தாவணி வந்து அவனோட கையில மாட்டிக்குது. அவனும் இவ தான் கூப்பிடுறாள்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். ஆனா அவளோட கையில வந்து தன்னாலதான் மாட்டிருக்கும். உடனே இவளும் திரும்பி பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு வந்து உண்மையா லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு குணால் போயிடுவான். இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருப்பா. அப்போ வந்து குங்குமத்தை வைக்கிறதுக்கு அவ போகும்போது அவளோட கை அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப வந்து அழுவா. நான் எதுக்கு இப்ப குங்குமம் வைக்கணும், நான் வந்து குணால் வந்து இனிமே என் லைஃப்ல இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த குங்குமத்தை வச்சு என்ன ஆக போகுது, இது வந்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு அந்த குங்குமத்தை அப்படியே வச்சிடுறா. அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. மௌலி குணால் 2 பேருமே வந்து அழகா ரெடி ஆகி பூஜைக்கு வந்துடுறாங்க. பாட்டி வந்து இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உடனே அவங்க வந்து மௌலி நெத்தியில குங்குமம் இல்லாததை வந்து கவனிச்சிடுறாங்க. என்னம்மா மௌலி, ஏன் வந்து நீ குங்குமம் வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவன் சொல்றா, இல்ல பாட்டி, நான் வந்து அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன், அதான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா பொய் சொல்லி சமாளிச்சிடுறா. அப்படியே இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க வந்து தூ ஆஷிகி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தில வந்து ஒரு டிராமாவோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வராங்க. இவங்க 2 பேரும் ஏற்கனவே மகா சங்கமம் வந்து ஒரு ஷோ நடக்கும்போது வந்திருப்பாங்க இல்லையா. சோ இப்போ வந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி உங்க 2 பேருக்கும் நான் ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வந்து அழகா ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான் போல. அதை காட்டுறான். அதை பார்த்த மௌலிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. ஏன்னா மௌலி, குணால், நந்தினி 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை தான் அவன் வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பான். உடனே வந்து இதை காட்டும் போது அவளுக்கு இதை சுத்தமாவே பிடிக்கல. ஆமா, நீங்க
2 பேரும் இருக்கீங்க, உங்க கூட அன்னைக்கு ஒருத்தவங்க இருந்தாங்களே அவங்க எங்க? அவங்களும் இந்த போட்டோல இருக்காங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிற மாதிரிலாம் அவன் கேட்டுட்டு அதை வந்து கொடுக்க போறான். உடனே வந்து மௌலி குணால் அதை வாங்கும்போது மௌலி வந்து அதை வேணும்னே பிடிக்காம விட்டுருவா. டக்குன்னு அது வந்து கீழே போட்டு உடஞ்சிரும் ஃபுல்லா. உடனே இவன் சொல்லுவான், ஐயோ உடஞ்சிருச்சா, ஓகே பரவாயில்ல, நான் வந்து மறுபடியும் வந்து சூப்பரா ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த போட்டோவாலேயே வந்து அவளுக்கு ரொம்பவே வந்து மைண்ட் அப்செட் ஆயிடும் நம்ம மௌலிக்கு. அதனால நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் நிற்கும் போது அந்த பொண்ணு இருக்கால அவ வந்துடுவா. என்ன மௌலி ஒரு மாதிரியா இருக்கே, நல்லா இருக்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. இவ வந்து தன்னோட பொசிஷனை எப்படி விட்டு கொடுக்க முடியும், அதனாலயே வந்து போய் சொல்லி சமாளிக்கிறா. நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் பாட்டி கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிட்டான். அவங்க 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டி வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதல வந்து ஏதோ ஒரு செய்தியை சொல்றாங்க. உடனே அவனும் அதை கேட்டுட்டு ஓகே பாட்டி பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பாட்டி சொன்னாங்க, இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு காட்டல. அதோட நல்லபடியா வந்து பூஜையும் நடக்க ஆரம்பிக்குது. இங்க வந்து மௌலி குணால் 2 பேரும் ஒன்னா உட்காந்துதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து குணால் நீ வந்து அவன் நெத்தில குங்குமம் வைப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பூசாரியே சொல்றாரு, ஆமா வச்சு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனும் வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து குங்குமமும் அவளோட நெத்தில வச்சிடறான். அவளுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். கரெக்டா அந்த நேரத்துல அந்த பையன் இருக்கா இல்லையா, அவன் வந்து டக்குன்னு வந்து போட்டோ எடுத்துடுறான். ஸோ பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆக்சுவலி இதுதான் பாட்டி வந்து அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி குணால் குங்குமம் வைக்கும் போது நீ ஒரு போட்டோ எடுத்து அது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல. அதோட அவனும் பர்ஃபெக்டா எடுத்துட்டானா. ஸோ அதனால இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பாட்டி என்ன பண்றாங்க, சும்மா இல்லாம அந்த போட்டோவை எடுத்து நந்தினிக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ வந்து குணால் வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மயக்கிறதுக்காகவே ரொம்ப அழகா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பார்க்கவே ரொம்ப பிரிட்டியா இருக்கா. உடனே வந்து குணால் தான் மெசேஜ் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா சிரிச்சுக்கிட்டே போய் எடுத்து பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அதுல வந்து குணால் அண்ட் நம்ம மௌலி 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோவை பார்த்தோன்னா, என்னது இது, இவர் ஏன் இவ்வளவு க்ளோஸா இருக்காரு, குங்குமத்தெல்லாம் வச்சு விடுறாரு, அப்போ வந்து என்கிட்ட நேற்று சொன்னது எல்லாமே பொய்யாகிற மாதிரியே அவ ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ஏமாற்றத்தோட பார்த்துட்டு இருக்கா. அவன் நேற்று சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் 7 ஜென்மத்துக்கும் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன், உன்னோட இடத்துக்கு நான் யாரையும் கொண்டு வர மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்து ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதை பார்த்தோன்னே அவர் நேற்று என்கிட்ட அவ்வளோ பேசினாரு, இப்போ என்னன்னா மறுபடியும் மௌலிக்கிட்டே போயிட்டாரு, அப்போ இதான் உண்மையா, இதான் ரியாலிட்டியா, அவர் என்கிட்ட வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப திங்க் பண்ணிட்டு அப்படியே வந்து அவளோட ஜுவல்ஸ் நகை எல்லாத்தையுமே கழட்டி போட்டுட்டு அப்படியே சோகமா போய் படுத்துருவா. எனக்கு இந்த விஷயத்துல ஒண்ணு புரியவே இல்லை, அவன் வந்து அவனோட பொண்டாட்டி கூட தான் இருக்கான். இதை பார்க்கும்போது இவளுக்கே இவ்வளவு கோவம் வருதுன்னா, நம்மளோட மௌலி அவளோட புருஷன் வந்து தன்னோட ஃப்ரெண்டு கூட க்ளோஸா இருக்கிறத பார்க்கும்போது அவளுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஆனா இதெல்லாம் இந்த நந்தினிக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆக்சுவலி இப்பவே ஒரு நல்ல பொண்ணா இருந்திருந்தா இவ என்ன பண்ணிருக்கணும், குணால விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போயிருந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்குமே அவ வந்து குணால விடுற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இல்லவே இல்லை. அப்படியே இங்க மௌலி குணால காட்டுறாங்க. அங்க பூஜையெல்லாம் வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அப்ப குணால் அண்ட் மௌலி 2 பேரோட தலையெல்லாம் வந்து ஒன்னா வச்சு நிறைய வந்து பூஜை எல்லாம் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டி வந்து ஸ்பெஷலா பூஜை பண்ண சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் குணால் மௌலி 2 பேரும் ஆரத்தியை நல்லபடியா எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் அவங்க பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சீரியஸா வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்திருக்கும்ல. அப்ப வந்து டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ண உடனே அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, என்ன நீங்க உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எதுக்கு வந்து இப்படி நடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்கும்போது உடனே பாட்டி வந்து அழுதுருப்பாங்க. இந்த பாருங்க டாக்டர், என்னோட பையனும் பேத்தியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து இப்ப அவங்க 2 பேரும் பிரியிற மாதிரி நிலைமையில இருக்காங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ணா மட்டும்தான் அவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அதுக்குனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு டிராமா வந்து போட்டேன். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது கேட்டிருப்பாங்க. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ மௌலி குணால சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக பாட்டியோட பிளான் தான் போல இது. நல்லபடியா அந்த பூஜையும் நடந்து முடிஞ்சிருது. அப்போ வந்து குணாலுக்கு ரொம்பவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்றது, நந்தினி வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே, நம்ம கூட சொன்னமே இன்னைக்கு நைட்டு நான் சீக்கிரமா வந்துடுவேன்னு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இங்கிருந்து போறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் வந்து மௌலி கரெக்டா அங்க வந்துடுறா. அவ புரிஞ்சுக்கிறா, இவன் வந்து நந்தினி வீட்டுக்கு போறதுக்கு தான் பிளான் போடுறான் போல அப்படின்னு சொல்லிட்டு.
உடனே வந்து எனக்கு புரியுது நீ வந்து எதுக்கு இப்படி நர்வஸா இருக்குன்னு. ஐ திங்க் நந்தினி வீட்டுக்கு போகணும்னு தானே நினைக்கிறேன், அங்கதான் வந்து என்னோட கார் சாவி இருக்கு, அதை எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொன்ன உடனே வந்து இவனுக்கே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு மாதிரியா ஆயிடுது. என்னடா அது, இவளே வந்து நம்மள போசறாளே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இவ சொல்லிட்டு அவ பாட்டி கிச்சன்ல போய் தண்ணி குடிக்க போயிடுவா. அவ மனசுல நினைச்சிட்டே இருப்பா, குணால் போவாத குணால் போவாத அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டே இருப்பா. ஆனா இவன் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வந்து வேகமா கார் எடுத்துட்டு போயிடுவான். இவளுக்கு அந்த நேரத்துல அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்னடா அது, நம்ம தான் சொன்னோங்கிறதுக்காக அவன் போகாம இருந்தாதான் என்ன, அவன் ஓடி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவா. இங்க வந்து நந்தினி வீட்டுக்கு குணால் போயிடுறான். அவ வந்து ரொம்ப வருத்தமா இருக்கா. ஆனா வந்து பாட்டி அனுப்புனது போனது எதையுமே அவ சொல்லிக்கவே இல்லை. இவன் சொல்றானா என்னன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்பதான் அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு, ஸோ அவங்கள நான் எப்படி தனியா விட்டுட்டு வர முடியும், அவங்க வந்து என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க, அவங்க வந்து என்னை போவே வேணாம் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் அவங்க கூட இருந்துட்டேன், ஸோ அதனாலதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடு, நான் சொன்ன நேரத்துக்கு என்னால வர முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவானே தவிர அந்த பூஜை நடந்தது, மௌலிக்கும் அவனும் ஒன்னா பூஜை பண்ணது எதையுமே அவன் சொல்ல மாட்டா. அவ கேட்பா, இவ்வளவு நேரம் நீங்க பாட்டி கூட தான் இருந்தீங்களா இல்ல வேற ஏதாவது நடந்துச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கேட்டு பாப்பா. ஆனா அவன் வந்து யோசிப்பா, ஐயோ இவ என்ன இப்படி கேட்கிறா, நம்ம சொல்லக்கூடாது, நம்ம மௌலி கூட இருந்ததை சொன்னோம் அப்படின்னா இவ வருத்தப்படுவா, அதனால நம்ம சொல்ல வேணாம் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு தான் அதை மறைச்சிருப்பா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சரி வா போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சு அவளை ஹக்கும் பண்ணிப்பா. அதோட அவளும் வந்து பெருசா வந்து எதுவும் கேட்டுக்க மாட்டா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க வந்து ஏதோ கோலாட்டம் மாதிரி எல்லாம் வந்து டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளோட ஃபேமஸான ட்ராமா இஸ்குமே ஜவான்ல இருக்கிற நம்மளோட அர்ஜுன் பிஜ்லானி, நியா சர்மா ரெண்டு பேரும் தான் வந்து டான்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சூப்பரா பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா பண்ணி முடிச்சுட்டு பாட்டிட்டு வந்து பேசிட்டு இருப்பாங்க. குணால், மௌலி ரெண்டு பேர்ட்டையும் போய் பேசிட்டு இருப்பாங்க. சரி நாங்க ஆடிட்டோம், இப்போ உங்களோட டேன், நீங்க ரெண்டு பேர் தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது உடனே குணால் சொல்லுவான், இல்ல எனக்கு வந்து டான்ஸ்லாம் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஐய நீங்க வேற, எனக்கு மட்டும் பண்ணவா தெரியும், ஏதோ என்னோட பொண்டாட்டி கூப்பிட்டா நான் சும்மா பண்ணேன், அந்த மாதிரி தான் நீங்களும் போய் பண்ணுங்க, அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் டான்ஸ் பண்றதுக்கு அனுப்பி வைக்கிறான். உடனே வந்து மௌலி அண்ட் குணால் ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப வந்து அழகா. அப்ப வந்து இதெல்லாம் பாட்டி பார்த்துட்டு நம்மளோட அர்ஜுன் பிஜ்லானிக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்ஸ்பா, நான் சொன்னதுக்காக நீங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு, நீங்க உங்களால தான் என்னோட மௌலி குணால் ரெண்டு பேரும் இப்படி அழகா வந்து டான்ஸ் எல்லாம் பண்றாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, கவலைப்படாதீங்க பாட்டி, கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்ப இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து குணால் வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். ஏன்னா மௌலியோட காலில் வந்து ஒரு ஜிமிக்கி வந்து குத்துற மாதிரி இருந்திருக்கும். உடனே அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவ கூட வந்து டான்ஸ் பண்ணியிருப்பான். ஸோ ரொம்ப கேரிங்கா தான் இருக்கான். என்னதான் அவன் நந்தினி மேல அஃபேர்ல இருந்தாலும் மௌலி மேல அவனுக்கு இருக்கிற வந்து அந்த ஒரு கேரிங் இன்னும் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். இங்க அப்படியே பாட்டியை காட்டுறாங்க. அவங்க சும்மா இல்லாம மறுபடியும் நந்தினியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அவளுக்கு போன் பண்ணி, இப்பவே நீ டிவியை ஓபன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவளும் ஓபன் பண்ணி பாப்பா. கரெக்டா வந்து அங்க மௌலி குணால் ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே அதுல விஷுவலா ஓடிட்டு இருக்கும். பார்க்கும்போது அவளுக்கு செம்மையா காண்டாவும், பாத்தியா என்னோட மௌலி குணால் எப்படி இருக்காங்கன்னு, அவங்க ரெண்டு பேரையும் உன்னால பிரிக்கவே முடியாது, நீ தான் அவங்க ரெண்டு பேரை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு வச்சிருவாங்க. உடனே இவளுக்கு செம்மையா கோவம் வரும். உடனே அந்த இடத்துக்கே வந்து போயிடுவா. இங்க அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே பினிஷிங் டச்சா ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட்ல அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டா அந்த நேரத்துக்கு நந்தினி வந்துருவா. இவங்க ரெண்டு பேரையும் இந்த கோலத்துல பார்க்கும்போது அவளுக்கு செம்மையா காண்டாவும். இப்படித்தானே நம்ம மௌலிக்கும் இருந்திருக்கும். அவ அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அப்ப வந்து நேர்ல வந்து நம்மளோட மௌலி வந்து அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எப்படி வந்து உடஞ்சி போயிருப்பா. அதே மாதிரி தானே இவளுக்கு இருக்கும். நல்லா வேணுங்கிற மாதிரி தான் இருக்கு. இவ வந்து பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.